ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதாமா உங்க எல்லாருக்கும்? என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதா? ஓம் சார். ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்னம்மா படிச்சோம்? லாஸ்ட் பாஸ் பேப்பர் கிளாஸ்ல நம்ம என்ன படிச்சு முடிச்சோம்? எஸ்ஏ கேள்வியில எந்த எஸ்ஏ கேள்வி பார்த்தோம்? இதெல்லாம் பார்த்தோமா? இல்ல சார், இடர்முகாமிக்கு மேல உள்ள கேள்விதான் பார்த்தேன். இதுதான் பார்த்து முடிச்சோம். நாற்று மேடையிட பராமரிப்பதனால் ஏற்படுகின்ற நன்மைகளை விவரிக்குது. ஓம் சார், இதான் பார்த்தது. இதுதான் பார்த்தது தானே? ஓகே. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கல, இன்னும் படிக்கல அது. ஓகே. எட்டாவது கேள்வியும் இல்லை, படிக்கல. ஒன்பதாவது கேள்வி இது பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே. ஓகே. இந்த கேள்வி நான் கிட்டத்திலையும் பாத்தீங்களா இருந்தா மாடல் பேப்பர்ல விளங்கப்படுத்தினேன். ஓகேயா? ஒரு மாடல் பேப்பர் ஒன்றில் இது விளங்கப்படுத்தினேன் உங்களுக்கு. கட்டுப்பாட்டு நிபந்தனையின் கீழான பயிற்சியை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தினேன். ஸோ அப்ப இதை பார்ப்போம் நம்ம. ஓகேயா? சரி. ஸோ ஜஸ்ட் மினிட் அப்படி இருங்க. ஓகே. ஜஸ்ட் மினிட். ஓகே. சரி. ஓகே. ஓகே. சரி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம பார்ப்போம். சரி. ஸோ அப்ப எங்களோட கேள்வி இன்னைக்கு கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளின் கீழான பயிற்சியை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தை விளக்குக. உங்களுக்கு தெரியும், கட்டுப்படுத்திய நிபந்தனையின் கீழ் பயிற்சியை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தை விளக்குகள்னா இதுல அறிமுகம் எதுக்கு எழுதுவோம்னு உங்களுக்கே தெரியும். கட்டுப்படுத்திய நிபந்தனையின் கீழான பயிற்சிகை, அல்லது ஆளுகை சூழல் நிபந்தனையின் கீழான பயிற்சிகை, அல்லது பாதுகாக்கப்பட்ட நிபந்தனையின் கீழான பயிற்சிகை, இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு கட்டுப்படுத்திய நிபந்தனையின் கீழான பயிற்சிகை என்பது ஒரு பயிர் விளைச்சலின் அளவை அதிகரிப்பதற்கும் அதன் தரத்தினை அதிகரிப்பதற்கும் வளி மற்றும் மண் சூழலை கட்டுப்படுத்தி பயிர் செய்தல் என்பதுதான் இந்த கட்டுப்படுத்திய சூழல் நிபந்தனை கீழான பயிற்சிகை என்பது சொல்லுவோம். இது ஏதோ விளங்கப்படுத்தின மாதிரியே இருக்குடாம்பா. தியரியில விளங்கப்படுத்தினது. தியரியில விளங்கப்படுத்தணும்னா ஓகே. சரி. ஓகே. பாரு. அப்போ ஒரு கட்டுப்பாட்டு நிபந்தனை கீழான பயிற்சிகைன்றதுமா உனக்கே தெரியும், ரெண்டு சூழலை நாங்க கட்டுப்படுத்துவோம் தானே மெயினா. அதுல மெயினா நாங்க கட்டுப்படுத்துறது என்னதுன்னா ரெண்டு வகையான சூழல். ஒன்னு காற்றுக்குரிய சூழல், இன்னொன்னு மண் சூழல். அதான் அவங்க என்ன சொல்றாங்க பாரு, வளி மற்றும் மண் சூழலை கட்டுப்படுத்தி பயிர் செய்தல். அது என்ன சார் வளி மற்றும் மண் சூழலை கட்டுப்படுத்தி பயிர் செய்தல் அப்படின்னா, உனக்கே தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, காற்றுக்குரிய சூழலையும் மண் சூழலையும் கட்டுப்படுத்தி பயிர் செய்ய போற. அப்படி பயிர் செய்யறதுனால எதை அதிகரிச்சு கொள்ள போற? பயிர் விளைச்சலின் அளவையும் அதன் தரத்தையும் அதிகரிப்பதற்காக என்னத்தை கட்டுப்படுத்த போற? வளிக்குரிய சூழலையும் மண் சூழலையும் கட்டுப்படுத்தி பயிர் செய்ய போற. இது கட்டாயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப கட்டுப்படுத்திய நிபந்தனையின் கீழான பயிற்சிகையை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தை விளக்குக அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் அறிமுகம் எழுதணும். அறிமுகத்துல கட்டுப்பாட்டு நிபந்தனையின் கீழான பயிற்சிகை என்பது என்றால் என்னன்னு நீ எழுதணும். ஓகேயா? சோ இது மறந்துடாது இன்னைக்கு. அடுத்தது பாத்தியா, முதலாவது விஷயம் என்னதுன்னா, பொருத்தமற்ற காலநிலை நிலைமைகளில் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பினை தவிர்த்த. பொருத்தமற்ற காலநிலை நிலைமைகளில் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பினை தவிர்த்த. உனக்கே தெரியும், சாதாரணமா பொருத்தமற்ற காலநிலை நிலைமைகளை நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்.
பாதகமான காலநிலை நிபந்தனைகள் அல்லது உகப்பற்ற காலநிலை நிபந்தனைகளில் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பினை தவிர்த்து. என்னென்ன உகப்பற்ற காலநிலை நிபந்தனைகள்? அதிக மழை, அதிக காற்று, அதிக சூரிய ஒளி, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்க்க முடியும். என்ன பயிற்சிகை செஞ்சா? கட்டுப்பாட்டு நிபந்தனைகளின் கீழான பயிற்சியை செய்யும் போது. அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப முதலாவது முக்கியத்துவம் என்னது? பாதகமான அல்லது உகப்பற்ற வானிலை நிபந்தனைகளின் கீழ் பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்க்க முடியும். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வருடம் பூராகவும் பயிற்சியை மேற்கொள்ளலாம். விளங்குதா? நான் சொன்னேன் வருடம் பூராவும், போக காலம் மட்டும் இல்ல, போகம் அல்லாத காலத்திலே நீ பொருத்தமான சூழல் நிபந்தனைகளை வழங்க முடியும். அப்ப வருடம் பூரா உங்களால என்ன செய்ய முடியும்? பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா, நோய் மற்றும் பீடை தாக்கத்தில் இருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். ஏன் அப்படி நோய் மற்றும் பீடை தாக்கத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம்? நாங்க செய்ய போறது பாத்தீங்கன்னா பயிற்சியை இங்க ஒரு ஆளுகை சூழல் நிபந்தனைகளின் கீழான ஒரு மனைக்குள், ஒரு பாதுகாக்கப்பட்ட மனைக்குள். அப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட மனையில நாங்க முழுமையாக மறைப்பிட்டோ அல்லது பகுதியாக மறைப்பிட்டு நாங்க பயிற்சியை செய்ய போறனால அங்க நோய் பீடைகள் உள்நுழைவது குறைக்கப்பட்டிருப்பதுடன் தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் பராமரிப்பு இருக்கும். அதனால ஈஸியா எங்களால் என்ன செய்து கொள்ள முடியும்? நோய் மற்றும் பீடை தாக்கத்திலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். காரணம் இதுதான். ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்துல நாங்க பயிற்சியை செய்ய போறனால பாத்தீங்களா இருந்தா ஈஸியாக நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? நோய் மற்றும் பீடை தாக்கத்திலிருந்து இலகுவாக நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? அதனை கண்காணிப்பது மற்றும் பராமரிப்பது செய்து கொள்ளலாம். நாலாவது பாயிண்ட், உயர்ந்த தரமுடைய விளைச்சல்களை பெற்றுக்கொள்ளலாம். அது என்ன உயர்ந்த தரமுடைய விளைச்சல்களை பெற்றுக்கொள்ளலாம்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உயர்ந்த தரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹை குவாலிட்டி விளைச்சல்கள். அப்ப உனக்கு தெரியும் ஏன் ஹை குவாலிட்டி விளைச்சல்கள்? ஒரு பாதுகாக்கப்பட்ட மனைக்குள்ள நாங்க பயிற்சியை செய்யறனால ஏன் ஹை குவாலிட்டி விளைச்சல்களை பெற்றுக்கொள்ளலாம்? ஹை குவாலிட்டினா அதிக தரமுள்ள விளைச்சல்கள். விளங்குதா? அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதிக தரமுள்ள விளைச்சல்களை பெற்றுக்கொள்ளலாம்னா என்னதுன்னா, கட்டுப்படுத்திய நிபந்தனைகளின் கீழ் பயிற்சியை மேற்கொள்வதனால் விவசாய ரசாயனங்களின் பயன்பாடு இழிவடைவாகும். அப்ப அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விவசாய ரசாயனங்களோட பயன்பாடு இழிவடைவாகினால் மற்றும் போதுமான அளவு பசலைகள் மட்டும் பயன்படுத்தப்படுவதனால் அறுவடை நச்சுத்தன்மையற்றதாக காணப்படும். அறுவடை எப்படி காணப்படும்? நச்சுத்தன்மையற்றதாக காணப்படும். இதுதான் மெயினான பாயிண்ட். நீ ஒரு கட்டுப்பாட்டு நிபந்தனையின் கீழான பயிற்சியை செய்யும் போது முழுமையாக நீ ரசாயன பசலை பயன்படுத்துறதை தவிர்த்திருவு. அப்படியே பயன்படுத்தினாலும் அந்த பசலைகள் பயன்படுத்துறதை மட்டுப்படுத்துவ. விளங்குதா? அதனால உண்ட அறுவடை நச்சுத்தன்மையற்றதாக காணப்படும். அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்கு இதால. என்ன விஷயம் சொல்லு பார்ப்போம். விவசாய ரசாயனங்களோட பயன்பாடு இழிவளவாகிறனாலையும் போதுமான அளவு மற்றும் பசலைகள் மட்டும் பயன்படுத்தப்படுறதுனால அறுவடை நச்சுத்தன்மையற்றதாக காணப்படும். அதே சந்தர்ப்பத்துல இன்னொரு நன்மை இருக்கு. என்ன நன்மை சொல்லு பார்ப்போம். எனிவன் நல்லா யோசின்னா சொல்லுவ. யோசி. இந்த காரணத்தால இன்னொரு நன்மையும் இருக்கு எங்களுக்கு. என்ன நன்மை? விளைச்சலுக்கான கேள்வி அதிகம். அது அப்புறம் சொல்லலாம். ஓகே, அது ஓகே. நான் அடுத்ததா அதுதான் சொல்லி தர போறேன். நான் கேட்கிறேன் இதுக்கான மட்டும், இதை மட்டும் மெயினா சொல்றேன். செல்வர் இருக்கிறதால பொலித்தீன் குடங்களை பாதிக்கப்படாது. ஓகே, நான் கேட்கிற கேள்வி என்ன விஷயம்னா, விவசாய ரசாயனங்களோட பயன்பாடு இழிவளவாக்கப்படுறனாலையும் போதுமான அளவு மற்றும் பசலைகள் பயன்படுத்தப்படுறதுனால இன்னொரு நன்மையும் இருக்கு எங்களுக்கு. என்ன நன்மை அப்படின்னு கேட்டா, எஸ், வெரி குட். அதாவது நிலக்கீழ் நீர், அதாவது மெயினா மண் மாசடைதல் தவிர்க்கப்படும். எஸ், அதாவது மண் மாசடைதல் தவிர்க்கப்படும். மெயினா அதுதான், மண் மாசடைதல் தவிர்க்கப்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்க கட்டுப்பாட்டு நிபந்தனை கீழான பயிற்சியை செய்யும் போது பத்தியா இருந்துச்சுன்னா, விவசாய ரசாயனங்களோட பயன்பாடை இழிவளவாக்கிட்டமா இருந்தா அங்க காணப்படுற மண் இருக்குதானே, மண்ணுக்குரிய சூழல் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பாதுகாக்கப்படும். விவசாய ரசாயனங்கள்ல இருந்து அந்த மண்ணுக்குரிய சூழல் பாதுகாக்கப்பட்டு அந்த மண் பாத்தீங்களா இருந்தா அமிலத்தன்மை அடைகிறது தவிர்க்கப்படும். விளங்குற இதுதான் மெயின். ஓகேயா? அப்ப மண் அமிலத்தன்மை அடைவது தவிர்க்கப்பட்டா நிலக்கீழ் நீர் பாதுகாக்கப்படும். அதாவது நிலக்கீழ் நீர் மாசடைதலை குறைத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸை யோசிங்க. அடுத்தது, ஓரளவு பரப்பில் கிடைக்கும் விளைச்சலின் அளவு உயர்வாகும். அது என்ன ஓரளவு பரப்பில் விளைச்சலின் அளவு? உனக்கே தெரியும், இது ஒரு வரையறுக்கப்பட்ட பரப்புல நாங்க செய்ய போற பயிற்சிகை முறை. உதாரணமா நிலக்குத்து பயிற்சிகை, கிடை பயிற்சிகை, நீர்மய ஊடக பயிற்சிகை, காற்றில் வளர்ப்பு ஆகியன மேற்கொள்வதனால் இது அனைத்துமே ஒரு வரையறுக்கப்பட்ட இடத்துல செய்யறனால எங்களுக்கு
என்னது? ஓரலகு பரப்பில் கிடைக்கிற விளைச்சலின் அளவு உயர்வு. அப்ப நீ கேட்கலாம், ஏன் சார் அப்படி உயர்வுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா, நீ சாதாரணமா ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டர் பரப்புல நீ மண்ணுல சாதாரணமா நாங்க சாதாரண சூழல்ல பயிற்சியை செய்வோம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஒரு மீட்டர் ஸ்கொயர் பரப்புல நீ செய்யறேன்னு வச்சுக்கோ. உதாரணத்துக்கு ஒரு ஏக்கர் பரப்புல நீ செய்யறேன்னு வச்சுக்கோ. ஒரு ஏக்கர் சொல்றேன். அதே ஒரு ஏக்கர்ல நீ ஒரு ஏக்கர்னா ஒரு அளவுல நீ என்ன செய்யற? இங்க பாதுகாக்கப்பட்ட மனையில பயிற்சியை செய்யறேன்னு வைய, விளங்குதா? உனக்கு அங்க எடுக்கிற விளைச்சல் அளவு கூடவா இருக்குமா, இங்க எடுக்கிற விளைச்சல் அளவு கூடவா இருக்குமான்னு கேட்டா, பாதுகாக்கப்பட்ட மனையில எடுக்கிற விளைச்சல் அளவு தான் கூடவா இருக்கும். காரணம் என்னன்னா, பாதுகாக்க சாரிம்மா, சாரி சாரி, கனெக்ஷன் கட் ஆயிட்டு, சாரி. ஓகே, விவசாய ரசாயனங்களோட பயன்பாடு குறைவு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனாலமா உனக்கு என்ன விஷயம், இன்னொரு நன்மை இருக்கு. என்னதுன்னு கேட்டீங்கன்னா, விவசாய ரசாயனங்கள் பயன்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் குறைவுனால பத்தியா இருந்தா ஓரளவு பரப்புல கிடைக்கிற விளைச்சல் அளவு என்னது? உயர்வு ஆகும். ஓகேயா? இது மறந்துடாது என்னைக்குமே. உனக்கு எக்ஸாம்ல சில நேரம் இதை பத்தி கேட்கும் போது, ஓகேயா, இதை பத்தி உனக்கு கேட்கும் போது நீ ஆன்சர் பண்ணக்கூடியதா இருக்கணும். இந்த மெயினான பாயிண்ட். ஓகேயா? சோ தயவு செஞ்சு சொல்றேன், திருப்பி சொல்றேன், இது கவனமா பாத்துக்கோ. ஓகேயா? ஓகே, சரி. இது கிளியர் தானே உனக்கு இப்ப நான் சொன்னது இப்ப? ஓகே, அடுத்த பாயிண்ட் நாங்க பார்க்க போறது என்னதுன்னா, 6வது பாயிண்ட். பசலை மற்றும் நீர் என்பன ஒரே தொகுதியின் ஊடாக பயிருக்கு வழங்கப்படும். நீ யோசிச்சு பாரு, சாதாரண சூழல் நிபந்தனைகள்ல பாத்தியா இருந்தா நாங்க இப்படி செய்யல. அப்ப உனக்கு தெரியணும், பசலை மற்றும் நீர் என்பன ஒரே தொகுதியினூடாக பயிருக்கு வழங்கப்படும் என்பது இங்க ஒரு நன்மை. உனக்கே தெரியும், பசலை மற்றும் நீர் என்பன ஒரே தொகுதியினூடாக வழங்கப்படுதா இருந்துச்சுன்னா என்ன நீர்ப்பாசன முறைமை பயன்படுத்துவீங்க? என்ன நீர்ப்பாசன முறைமை பயன்படுத்துவ நீங்க? துளி நீர்ப்பாசன முறைமை. எஸ், எஸ். அப்ப பசலை மற்றும் நீர்க்கலவை துளி நீர்ப்பாசனத்தின் மூலம் வினைத்திறனுடன் வழங்கப்படுகின்றது. விளங்குதா? இதே மெத்தடை நாங்க எதுக்கு பயன்படுத்த இயலாது? சாதாரண சூழல் நிபந்தனைகள்ல பயிற்சிக்கு செய்யறோம், அந்த டைம் பயன்படுத்த இயலாது. அடுத்தது, பயிரின் வினைத்திறன் அதிகரிக்கும். ஏன் சார் பயிரின் வினைத்திறன் அதிகரிக்குது? உனக்கே தெரியும், நாங்க உள்ளீடுகள் கொடுக்கறது குறைவு, ஆனா எங்களுக்கு கிடைக்கிற விளைச்சல் அளவு அதிகம். அப்ப பயிரின் வினைத்திறன் அதிகமா இல்லையான்னு கேட்டா எஸ், அதிகம். ஏன் அப்படின்னு கேட்டா, இங்க சூழல் காரணிகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு குறைவேம்மா. சூழல் காரணிகளை கட்டுப்படுத்துறமே, ஒளி வளி, அடுத்தது ஒளி வளி, அடுத்தது ஈரப்பதன், அடுத்தது வெப்பநிலை, இந்த மாதிரி காரணிகளை கட்டுப்படுத்துறதுனால நாங்க கொடுக்கிற உள்ளீடு என்பது குறைவு, ஆனா கிடைக்கிற விளைச்சல் அளவு என்பது அதிகம். சோ அதனால பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்க இங்க எடுக்கிற பயிரிட வினைத்திறன் என்பது அதிகமாகும். ஓகேயா? என் வாய்ஸ் கிளியரா கேக்குதாமா உங்களுக்கு, இல்லாட்டி ஸ்டக் ஆகுதா? கேக்குது சார். கிளியரா கேக்குது தானே? ஓகே, ஓகே. அப்ப இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில நேரம் எக்ஸாம்ஸ்ல கேட்கும் போது உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இதை பத்தி முக்கியமா. ஓகேயா? சரி, ஓகே. அப்ப இதை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, உயர் சந்தை கேள்வி மற்றும், நல்லா கவனிச்சுக்கோ, உயர் சந்தை கேள்வி மற்றும் விலை என்பவற்றை இதன் விளைச்சல்களுக்காக பெற்றுக்கொள்ள முடியும். நான் இப்ப சொன்னீங்க ஒருத்தங்க, அதிக கேள்வி, அதாவது இந்த பாதுகாக்கப்பட்ட மனையில பயிற்சிக்கு செய்யப்பட்ட பயிருக்கு அதிக கேள்விகள் உண்டு, அதுக்கு அதிக விலை சந்தையில நாங்க எடுத்துக்கொள்ளலாம். காரணம் காரணம் என்னன்னா, அந்த மாதிரி பதார்த்தங்கள் பயிற்சிகை என்ன சொல்றது, பயிர்கள் இருக்குதானே, அது விவசாய ரசாயனங்கள் அற்ற விளைச்சல் மற்றும் தரமான விளைச்சல் கிடைக்கும் என்பதனால் நுகர்வோரின் விருப்பு அதிகமாக உள்ளது. எப்படி? நுகர்வோரின் விருப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே நாங்க இந்த குறிப்பிட்ட இதுல இருந்து, அதாவது இந்த குறிப்பிட்ட என்னது, சாரி, இந்த குறிப்பிட்ட இதுல இருந்து என்னது, பயிற்சிகை முறையில இருந்து எடுக்கப்படுற பயிர்களுக்கு பாத்தீங்கன்னா டிமாண்ட் கூட, உயர் சந்தை கேள்வி மற்றும் விலை என்பவற்றை இதன் விளைச்சல்களுக்காக பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், விவசாய ரசாயனம் இல்லாத தரமான விளைச்சலாளனால இது நுகர்வோரோட விருப்பம் என்ன நடக்கும், அதிகமாக உள்ளது. நுகர்வோர் அதிக காசு கொடுத்து கூட வாங்க தயாரா இருப்பாங்க. விளங்குதா? அவ்வளவு தேவையில்ல. எங்கட ஃப்ரெண்ட் ஒருத்தன் செய்யறான், அவன் செய்யறது ஃபுல்லாவே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். அவன் செய்யறது ஃபுல்லா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். விளங்குதா? ஸோ யாழ்ப்பாணத்துல செய்யறான். ஓகே, ஸோ அவன் செய்யற ஃபுல்லாவே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். எங்கட யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட் தான் வருது.
அப்ப யோசிங்க, அவன் செய்யற ஃபுல்லாவே ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். அவன் செய்யற இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா, சாதாரணமா நாங்க சந்தையில வாங்குற காய்கறிகளோட விலையை விட அவன்கிட்ட விலை அதிகம். ஆனா ஃப்ரெஷ், ஃப்ரெஷ் கூட. அப்ப நான் அவன்கிட்ட கேக்குறேன், அடே சாதாரண சாதாரண மக்கள் உண்ட காய்கறி காய்கறி வகைகளை வாங்க மாட்டாங்களேடா அப்படின்னு. அவன் சொல்றான் என்னதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் மினிட் கொஞ்சம் இருங்க. ஒரு கனெக்ஷன் இடையில இடையில கட்டாது. ஜஸ்ட் மினிட் கொஞ்சம் அப்படி இருங்க. ஓகே, கொஞ்சம் அப்படியே இருங்க. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. சரி, கவனிங்கம்மா. சரி, உங்களுக்கு கிளியரா விளங்குது நம்ம நான் பேசுறது கிளியரா விளங்குது நம்ம? ஆம் சார். ஓகே, ஆம் சரி. சார். ஓகே, சரி, சரி. ஓகே, கவனிங்க. அப்ப இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப நான் சொன்னேன் அந்த ஃப்ரெண்ட், அப்ப நான் கேட்டேன் அவன்கிட்ட, அடே இப்ப உனக்கு சாதாரண மக்கள் வாங்குற நீ அந்த காய்கறிகளை சாதாரண மக்கள் வாங்க இயலாதேடா உண்டு. சாதாரணமா சந்தையிட விலையை விட நீ கூடவா தானடா விற்கிற அப்படின்னு கேட்டா, அவன் சிம்பிளான ஒரு வருஷம் சொன்னான். அதாவதுடா, ஒவ்வொரு இதுக்கும், அதாவது சொன்ன விஷயத்தை நான் திருப்பி சொல்றேன். அதாவது ஒவ்வொரு பொருட்களுக்குமேடா டார்கெட் கஸ்டமர்னு ஒரு ஆள் இருப்பாங்கடா. நான் சொல்றது சரி. டார்கெட் கஸ்டமர் அப்படின்னா, இந்த பொருளை நான் யாருக்கு விற்க போறேன்றது ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு லிப்ஸ்டிக் நான் உற்பத்தி செய்யறேன்னா, அந்த லிப்ஸ்டிக்கை கொண்டு போயிட்டு நான் பாய்க்கு விற்க மாட்டேன். விளங்குதா? எந்த டார்கெட் கஸ்டமர் யாருன்னு கேட்டீங்கன்னா கேர்ள்ஸ் தான். மெயினா கேர்ள்ஸ். ஓகேயா? அப்ப அவன் சொல்ற விஷயம் என்னதுன்னு கேட்டீங்களா இருந்தா, எந்த டார்கெட் கஸ்டமர் யாருன்னு கேட்டீங்களா இருந்தா தனவான்கள். அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்க. அவனுங்க மெயினா விரும்புறது என்னதுன்னு கேட்டீங்கன்னா இருந்தா 0% கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத, ஓகேயா, கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாத பயிர்களை தான் அவங்க விரும்புறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்க இருந்தா அதை வாங்குறாங்க. அப்ப அவன் சொல்றான் என்னன்னா, எந்த காய்கறிகளை நான் டைரக்டா சந்தைக்கு கொண்டு போய் கொடுக்கறது இல்ல, டைரக்டாவே நான் ஹோம் டெலிவரி பண்றேன். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா, பெரிய 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 அந்த பணக்காரங்க இருப்பாங்களே, அவங்க சுற்றுப்புறத்தில் உள்ள பணக்காரங்களுக்கு இதை தெரிவுபடுத்தி அவன் செய்யற ஃபார்மிங் மெத்தட் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு காட்டி அவங்க நம்பி வாங்குறாங்க. விளங்குதா? அப்ப அவன் லாபம் கிடைக்குதான்னு கேட்டா, அடே நல்ல லாபம் கிடைக்குதுடா, மத்த காய்கறிகள் அவங்கள விட எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதுன்னு சொல்றான். அவன் செய்யறது ஃபுல்லாவே ஆர்கானிக் இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் செய்யறான். இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஒன்றிணைந்த விவசாயம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அவன் செய்யற அந்த அக்ரிகல்ச்சர் சின்னதா தான் செய்யறான், வீட்டு தோட்டமாய் செய்யறான். விளங்குதா? ஆனா அவனுக்கு அங்க லாபம் இருக்கு. அதுதான் விஷயம் மெயினாவே. பாருங்க, ஒரு டெக்னாலஜி நீங்க இந்த இடத்துல நீங்க படிக்கும் போதுமா அதை எங்கேயாவது அப்ளை பண்ணணும். விளங்குதா? அப்ப நான் ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சு நான் மீன்களை இனப்பெருக்கம் செஞ்சு நான் விற்கிற மாதிரி அவன் ஒரு வகையில யோசிக்கிறான். விளங்குதா? அவன் படிச்சது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி. விளங்குதா? அப்ப யோசிச்சு பாருங்க. விளங்குதா? சோ அவன் யோசிக்கிறது சரியா இருக்கு. இது சாதாரணமா நம்ம சிட்டி வாழ் மக்களுக்கு செய்ய இயலாது. ஓகே, சிட்டில நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, நகரத்துல உள்ளவங்களுக்கு செய்ய இயலாது. ஏன்னா அதுக்கு இடப்பற்றாக்குறைன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி செய்யறதா இருந்தாலும் நாங்க பாதுகாக்கப்பட்ட மனைக்குள்ள தான் செய்யலாம். விளங்குதா? இவனும் பாதுகாக்கப்பட்ட மனைக்குள்ள தான் செய்யறான். ஆனா பெருசு வேண்ட. ஓகேயா? வீட்டு தோட்டம் மாதிரியே பெருசு. ஓகேயா? சரி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னா, ஒரு பாதுகாக்கப்பட்ட மனையில நீ பயிற்சிகை செய்யும் போது அதுல இருந்து கிடைக்கிற விளைச்சல்ல தரமும் கூட, விளங்குதா, அதே மாதிரி அளவும் கூட, அதுல இருந்து கிடைக்கிற பத்தியா இருந்துச்சுன்னா சந்தை கேள்வி பெருமானமும் கூட. ஓகேயா? இது ஒரு நன்மை. அடுத்தது, உரிய தொழில்நுட்ப உத்திகளை பயன்படுத்துவதனாலும் அதிக லாபத்தை ஈட்டுவதனாலும் இளைஞர்களிடையே இப்பயிற்சியில் ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது நான் சொல்லவே தேவையில்லை, இப்பதான் உதாரணமே சொல்லிட்டேன் ஒருத்தனை. விளங்குதா? அவன் தன்னியக்க மயப்படுத்தலா இருக்கட்டும், பல்வேறு பயிற்சிகை முறைகளா இருக்கட்டும், வேறுபட்ட தொழில்நுட்ப உத்திகளா இருக்கட்டும், அவன் பயப்படாம அதுல மெயின்டைன் பண்ணலாம். ஏன் தெரியுமா? அவன் பயப்படாம செய்யலாம். ஏன்? அவன் செய்ய போறது காட்டுக்குரிய சூழல், மண் சூழல் எல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு பயிற்சிகை செய்ய போறான். ஒரு மனைக்குள்ள பயிற்சிகை செய்ய போறான். அப்ப ஈஸியா அவன் நினைச்சதை அவன் செய்து கொள்ளலாம். அவன் நினைச்ச டெக்னிக் அவன் செய்யலாம். அவன் நினைச்ச அக்ரிகல்ச்சர் டெக்னிக்கை செய்யலாம். ஆட்டோமேஷன் பண்ணலாம். விளங்குது? ஆட்டோமேஷன் என்னது? ஈஸியா பாத்தீங்களா இருந்தா வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு சென்சரை வைக்கலாம்.
விலங்குதா? வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு சென்சர் வைக்கலாம், ஈரப்பதனை கட்டுப்படுத்துறதுக்கு சென்சர் வைக்கலாம், வடியூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சென்சர் வைக்கலாம். விலகுதா? அதே மாதிரி இதுக்கு வைக்கலாம். என்னது, என்ன சொல்றது, ஆட்டோமேட்டிக் இரிகேஷன், தன்னியக்க நீர்ப்பாசன கட்டமைப்பு தொகுதி 15ஆம் பாடத்துல நீங்க பாப்பீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவன் எங்க செய்யலாம்னு கேட்டீங்களா இருந்தா, ஒரு பாதுகாக்கப்பட்ட மனை உள்ளுக்கு செய்யலாம். ஆனா வெளியில செய்ய முடியுமானால, வெளியில சூழல்ல செய்ய முடியுமா? முடியாது. வெளிச்சூழல்ல ஏன் செய்ய இயலாதுன்னா, அவனுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கும். சூழல் காரணிகளால, சூழல்ல காணப்படுற உயிரினங்களால, இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கும் அவனுக்கு. விளங்குதா? இது ஞாபகத்துல வச்சுக்கோ. இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் ஒன்று. அடுத்தது, நிச்சயிக்கப்பட்ட சந்தை இலக்குகளின் ஊடாக வர்த்தக ரீதியிலான விவசாய கைத்தொழிலுக்கு திட்டமிட செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அது என்ன சார் நிச்சயிக்கப்பட்ட சந்தை இலக்குன்னு சொல்லி? நான் ஏற்கனவே இதை சொல்லி கொடுத்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது இந்த பேப்பர் கிளாஸ்ல எதுலயோ சொல்லி கொடுத்தேன். நான் இது சொல்லி கொடுத்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஓகேயா? அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, நிச்சயிக்கப்பட்ட சந்தை இலக்குன்றதுமா, எனக்கு ஒரு கம்பெனிக்காரன் வாரான்னு வச்சுக்கோ. 2 பேர் இருக்காங்க. இப்ப நான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு இருக்கான்னு வச்சுக்கோ. என் ஃப்ரெண்டு ஒரு ஏக்கர்ல பயிற்சிகை செய்யறான். நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் உள்ள, ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு பாதுகாக்கப்பட்ட மனையில பயிற்சிகை செய்றேன். என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து பாத்தீங்களா இருந்தா அவன் கேட்கறான், 1000 எனக்கு தக்காளி வேணும் தம்பி அப்படின்னு கேட்கறான். அதே மாதிரி எனக்கிட்டயும் 1000 தக்காளி வேணும்னு சொல்றான். இதுல 100% யாரால கொடுக்க முடியும்? 1000 தக்காளினா 1000 தக்காளி 100% எங்களால கொடுக்க முடியுன்றது யாரால? பாதுகாக்கப்பட்ட மனை பயிற்சிகையில செய்யறவங்க தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாக்கப்பட்ட மனையில நான் பயிற்சிகை செய்யும் போது ஒரு 1150 1200 தக்காளி போட்டேன்னா கட்டாயம் ஷுவரா எனக்கு தெரியும் 1000 தக்காளி இதுல இருந்து எடுக்க முடியும். மிச்சம் 200 தக்காளி சின்ன சின்ன நோய் பீடை தாக்கங்களால, அறுவடைக்கு பிந்திய இழப்புகளால இல்லாம போனாலும் எனக்கு 100% 1000 தக்காளி எனக்கு எடுக்க முடியும். ஆனா வெளிச்சூழல்ல செய்யறான் தெரியுமா, புறச்சூழல்ல மண்ணுல பயிற்சிகை செய்யறான் தெரியுமா, அவனுக்கு சொல்லிட சொல்ல இல்லாத 1000 தக்காளி அவன் எடுக்க முடியுன்றது சொல்லிட சொல்ல முடியும். அப்ப அவன்கிட்ட நிச்சயிக்கப்பட்ட சந்தை இலக்குகளின் ஊடாக அவன் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது. அதே பாதுகாக்கப்பட்ட மனையில பயிற்சிகை செய்யும் போது நிச்சயிக்கப்பட்ட சந்தை இலக்குகளின் ஊடாக வர்த்தக ரீதியிலான விவசாய கைத்தொழிலுக்கு திட்டமிட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அப்படின்னா என்ன தெரியுமா? புறக்காரணிகள் மூலம் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்து மண் மற்றும் வலிக்குரிய சூழல் காரணிகளை கட்டுப்படுத்தி உண்ட இலக்குகளின் பால் பயிற்சியை மேற்கொள்ளலாம். ஓகேயா? இதுதான் ஆளுகை சூழல் நிபந்தனை கீழான பயிற்சிகை அல்லது கட்டுப்பாட்டு சூழல் நிபந்தனை கீழான பயிற்சிகைக்கான பெஸ்ட் உதாரணங்கள். ஓகே, சோ இது ஓகே, அது விளங்குதா உனக்கு கிளியரா? கட்டுப்பாட்டு சூழல் நிபந்தனை கீழான பயிற்சிகையோட முக்கியத்துவம் விளங்குதா? அப்ப இந்த 11ஆம் பாடம் நீ படிச்சதானே? இந்த 11ஆம் பாடத்துல நீ 2024 எடுத்துக்கோ, 23 எடுத்துக்கோ. அப்ப உனக்கு விளங்குது என்னென்ன கேள்விகள் கேட்டுட்டான். கேட்ட கேள்விகள் ஒண்ணு ரிப்பீட் ஆகலாம் 2025ல. இல்லனா என்ன நடக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கேட்காத கேள்விகள் எதுவும் இருக்குமே, அது கேட்கலாம். அப்ப எதுக்குமே ரெடியாரு. சரியா? ஒரு பாடத்தை படிக்கும் போது இந்த பாடத்துல இந்த வருஷம் பாஸ் பேப்பர்ல இந்த கேள்வி கேட்டிருக்கானா இருந்தா அந்த கேள்வி வாரத்துக்கான, திருப்பியும் வாரத்துக்கான இது குறைவு. திருப்பியும் அதே கேள்வி வாரத்துக்கான சான்சஸ் குறைவு. வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு பாரு, சர்ச் பண்ணி பாரு. விளங்குதா? படிக்கும் போது உனக்கு விளங்கு, இதுல இருந்து எஸ்ஏ கேள்வி கேட்கலாமா, கேட்டா அதை ஒழுங்கா படிச்சுட்டோம். விளங்குதா? அப்படிதான் உனக்கு கேள்விகள் வரும். ஓகே, சரி. அடுத்தது, அப்ப உனக்கு விளங்குதா இது? ஆளுகை சூழல் நிபந்தனை கீழான பயிற்சிகள் அது கட்டுப்பாட்டு சூழல் நிபந்தனை கீழான பயிற்சிகைனா என்னன்னு விளங்குதா? ஓம் ஓம் ஓகே, சார். சரி. நான் இதுக்கு முதல் உனக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன் தானேம்மா. எந்த லெக்சரர் ஒருத்தர் இருக்காரு. ஓகேயா? எங்கிட்ட லெக்சரர் ஒருத்தர் தான் அவரு, சிங்கள சார் ஒருத்தர் தான். ஓகே, லெக்சரர் சார் ஒருத்தர் தான். இப்போ அவரு கொக்கனட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்க இருந்துச்சுன்னா இதா இருக்காரு, அதாவது டீன், அதாவது இதா இருக்காரு, சேர்மனா இருக்காரு. ஓகேயா? அஜித் ஜெயவீரன் ஒருத்தர் இருக்காரு, எங்களோட லெக்சர் ஒருத்தர், நல்லா கதைப்பாரு. அவர் கீழே பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ரிசர்ச் எல்லாம் நாங்க செஞ்சதில்லை, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க ரிசர்ச். அப்ப அவர் ஒரு விஷயம் சொன்னதுடா இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன தெரியுமா? ஓகேயா? அதாவது சொன்னது, எதிர்காலத்துல அதிக பணக்காரனா இருக்கக்கூடிய மக்கள், ஓகேயா, ஒண்ணு வணிகம் சார்ந்ததா இருப்பான், இன்னொன்னு விவசாயம் சார்ந்ததா இருப்பான். இப்ப விவசாயத்தை யாரும் கணக்கெடுக்காம இருக்கலாம். ஆனா எதிர்காலத்துல விவசாயம் பெரிய அளவுல விவசாயம் செய்யறோம்னா, சாதாரணமா இந்த விவசாயம் இல்ல, மாடர்ன் விவசாயம் செய்யறவன் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எண்ணில் அடங்காம இருப்பான். அதுவும் இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சர். அவர் சார் சொல்றது அதுதான்.
இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் செய்யறவன் பாத்தீங்களா இருந்தா என்னைக்குமே பாத்தீங்களா இருந்தா என்ன சொல்றது, அவன்ட அவன்ட டிமாண்ட் இன்னும் போக போக கூட்டிட்டு தான் போகும்னு சொல்றேன். அப்ப நான் அவருக்கு வழக்கமா கேட்கறதா டிஸ்கஸ் பண்ற நேரம், ஏன் சார் அப்படின்னு கேட்டா அவர் சிம்பிளா தான் சொன்னாரு. அடே போக போக சனத்தொகை அதிகரிக்கும். விளங்குதா? சனத்தொகை அதிகரிக்கும் போது எல்லாருமே என்ன செய்யறானுங்க, நான் டெக்னாலஜி பக்கம் போறேன், டெக்னாலஜி பக்கம் போறேன் தானே. டெக்னாலஜி பக்கம் போறேன்னு எல்லாரும் என்ன போறானுங்கன்னா ஐசிடி பக்கம் தான் போறானுங்க. ஐசிடி பக்கம் என்னது, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பக்கம் தான் போறானுங்க தவிர அவனுங்க யோசிக்கல, தனக்கு தேவையை எவ்வளவுதான் நீ ஐசிடி படிச்சாலும் எவ்வளவுதான் நீ மாடர்னைஸ்ட் ஆனாலும் சாப்பாடுக்கு நீ என்ன பயிரை தான் நம்பி இருக்கணும். விளங்குதா? சனத்தொகை அதிகரிக்கும் போது உணவு தேவை அதிகரிக்கும். அப்ப கட்டாயமா எல்லாரும் விரும்புறது என்னதுன்னா, துரித நேரத்துல குறுகிய காலத்துல எனக்கு சாப்பாடு வரணும், ஆனா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு விரும்புவோம் எல்லாருமே. விளங்குதா? சோ எல்லாருமே பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அந்த டைம்ல அவன் கூடுதலாக அவன்கிட்ட கவனம் எதை ஈர்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் இருக்கும். கண்ட்ரோல் என்வாயரன்மெண்டல் அக்ரிகல்ச்சர், கட்டுப்பாட்டு சூழல் நிபந்தனையின் கீழான பயிர்ச்செய்கை, அதுலயும் இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சர். அது என்ன சார் இன்டிகிரேட்டட்னா அப்படின்னாடாமா இப்படித்தான். சும்மா பயிரை மட்டும் பயிர்ச்செய்கை செய்யக்கூடாது. மீனை வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும், மாடு வளர்க்கணும், தேனி வளர்க்கணும். அதுல இருந்து கிடைக்கிற இது கழிவுகளை எடுத்து அதை உரமா மாத்தி உயிர்வாயு உற்பத்தி செய்யணும். அந்த உயிர்வாயை வச்சு வேற ஏதாவது தொழில் ஒண்ணு செய்யணும். விளங்குதா? உயிர்வாயு வச்சு சக்தியை உற்பத்தி செய்யணும், மின் சக்தியை உற்பத்தி செய்யணும். இந்த மாதிரி இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் ஒருத்தன் செய்யறான் வையேன், அவன்கிட்ட தான் பெஸ்டா இருக்கும்டா. அவனுக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகரிக்கும். விளங்குதா? என்னைக்குமே நான் உனக்கு அதான் சொல்றேன், ஒரு நிலம் இருக்குது, ஒரு சிறிய நிலம் இருந்தாலும் அந்த இடத்துல யோசி என்ன விஷயம்னு கேட்டா இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்கு யோசி. அது உனக்கு ஒரு இடத்துல மட்டும் உனக்கு லாபத்தை தராது பாத்தீங்களா இருந்தா பல்வேறு விஷயங்களினூடாக உனக்கு என்ன நடக்கும், லாபத்தை தரும். இது கிளியரா உனக்கு இப்ப நான் சொல்றது? ஓகே. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சில ஆட்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எனக்கு அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நான் ஐசிடி ஃபீல்ட்ல போறேன்னா எஸ் போ, அது ஓப்பன் ஃபீல்டு. நீ ஐசிடில போ, ஏஐல போ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல போ, பிரச்சனையே இல்லை. விளங்குதா? ஆனா உனக்கு பயிற்சிகள் இது இருக்கா, நாலேஜ் இருக்குன்னா கேட்டீங்கன்னா மேக்சிமம் யோசி இன்டிகிரேட்டட் அக்ரிகல்ச்சருக்கு யோசி. விளங்குதா? நீ எடுக்கிற காய்கறிகளா இருக்கட்டும், சில விஷயங்களா இருக்கட்டும், அதை எப்படி சந்தைக்கு கொடுக்கலாம், எப்படி மக்களை போய் ரீச் பண்ணலான்றதை யோசி. சின்னதா ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அதுக்கு நீ தான் ராஜாவா இருப்ப. இன்னொருத்தனுக்கு கீழே வேலை செய்யறதை விட பத்தியா இருந்துச்சுன்னா இது பெஸ்ட் மெத்தட். நான் யோசிச்சது அதுதான். வழக்கமா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு போறதுதான், படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகும், வெளிநாட்டுக்கு போகணும் எல்லாருமே யோசிச்சது. ஆனா யோசிச்சேன், ஸ்ரீலங்கா மாதிரி வளமான நாடு எங்கேயுமே இல்லை. அதுல இருக்கிற வளத்தை நான் ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிட்டேனா இருந்தா அங்க போய் உழைக்கிறதுல பாதி அளவு நான் இங்க உழைக்கலாம். பாதி அளவு நான் சொல்றேன், இங்க உழைக்கலாம், நான் இருந்துகிட்டே உழைக்கலாம். அதான் நான் யோசிச்சது. உங்களுக்கும் அதை தான் சொல்றேன். ஒழுங்கா படிச்சீங்களா இருந்தாமா இங்கேயே ஒரு டிகிரி ஒன்று முடிங்க, நல்ல ஒரு இது இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் ஒன்று இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இங்கேயே உழைக்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு இருக்கு. அதை யோசிச்சுட்டு இங்க பொழைக்க முடியுமான்னு பாருங்க. ஆனா சான்ஸ் கிடைக்குது, எனக்கு ஒரு கனடாவோ யூஎஸ்ஏ ஒரு நல்ல கண்ட்ரிலயோ சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா போ, பிரச்சனையே இல்லை, ஓப்பன். ஆஸ்திரேலியாவா போ, பிரச்சனையே இல்லை. விளங்குதா? ஆனா இங்க இருக்கிற வளத்தை பயன்படுத்தி உன்னால செய்ய முடியுமா, அதுக்கு ட்ரை பண்ணு. அதான் உனக்கு நான் சொல்லுவேன். ஓகே, சரி. அப்ப கிளியர் தானே? இப்ப பாதுகாக்கப்பட்ட நிபந்தனையின் கீழான பயிற்சிகைன்னா உனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, சரிதானே? ஓகே. இப்ப நாங்க அடுத்ததா பார்க்க போறது தரமான இறைச்சி உற்பத்திக்காக பிராய்லர் இறைச்சி தயாரிப்பின் ஒவ்வொரு செயல்முறைகளிலும் முக்கியத்துவத்தை விளக்குது. எப்படி? தரமான இறைச்சி உற்பத்திக்காக பிராய்லர் இறைச்சி தயாரிப்பின் ஒவ்வொரு செய்முறைகளினதும் முக்கியத்துவத்தை விளக்குக. அது என்ன சார், தரமான இறைச்சி உற்பத்திக்கான பிராய்லர் இறைச்சி தயாரிப்பின் ஒவ்வொரு செய்முறைகளினதும் முக்கியத்துவம்னா அப்படின்னா அவன் கேட்கறது படிமுறை. விளங்குதா? அவன் கேட்கறது படிமுறை. அந்த படிமுறையோட விளக்கத்தை கேட்கல, அவன் என்ன கேட்கிறான் நல்லா யோசி. அந்த கேள்வியை வாசிக்கும் போது எனக்கு விளங்குது. பிராய்லர் இறைச்சி பதப்படுத்தல் படிமுறைகள் அவன் கேட்கல, படிமுறைகள் மட்டும் இல்லாம அந்த படிமுறைகள்ட எதை கேட்கிறான், ஒவ்வொரு படிமுறையோட எதை கேட்கிறான், அந்த கேள்வியில என்ன கேட்கிறாங்க, முக்கியத்துவத்தை கேட்கிறான். அப்ப நீ அதைத்தான் யோசிக்கணும். சும்மா பிராய்லர் இறைச்சியில படிமுறைகள் விளங்கப்படுத்துன்னு சொல்லி படிமுறையை மட்டும் விளங்கப்படுத்தக்கூடாது, அந்த ஒவ்வொரு படிமுறையுடைய முக்கியத்துவத்தை தான் நீ விளங்கப்படுத்தணும். அதுதான் விஷயம். அப்ப முதலாவது உனக்கே தெரியும் இந்த இதுக்கு அறிமுகம் எதுன்னா பிராய்லர் கோழி இறைச்சி தான் அறிமுகம் எழுதுவேன். உனக்கே தெரியும் பிராய்லர் கோழி இறைச்சி என்றால் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்னா, என்ற வரைவிலக்கணம் நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், பிராய்லர் கோழி இறைச்சியோட வரைவிலக்கணம். இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்ற எத்தனை நாட்கள், இறைச்சிக்கு 42. 42. எஸ், 42 நாள். இப்பெல்லாம் 36 நாள்லயும் குறைவா எடுக்கிறாங்க. சரியா? இப்ப எடுக்கிறதுலாம் 36 நாளும் குறைவில், நாங்க 42 நாள்னு படிச்சோம். ஓகே, இறைச்சிக்காக
வளர்க்கப்படுகின்ற 42 நாள் அல்லது அதிலும் குறைவான நாட்களில் என்னது குறைவான நாட்களில் சந்தைக்கு அனுப்பப்படும் சந்தைக்கு கலப்பின அனுப்பப்படுகின்ற ஒரு கலப்பின வகை இறைச்சி கோழி. இப்படி கலப்பின வகை இறைச்சி கோழி, அதுதான் என்னது பிராய்லர் கோழி இறைச்சி. இவன் என்ன வரைவிலக்கணம் கொடுத்திருக்காங்க, இவங்க வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. எப்படி இறைச்சி உற்பத்தியை நோக்காக கொண்டு விசேடித்த முறையில் இனப்பெருக்கம் செய்து வளர்ப்பு செய்கின்ற கோழி இறைச்சி. ரெண்டு வரைவிலக்கணம் ஒண்ணுதான். அவன்கிட்ட கீவேர்டு என்னது, இறைச்சி உற்பத்தியை நோக்காக கொண்டு. இதுதான் விஷயம். பிராய்லர் கோழி இறைச்சியோட மெயினேமா இறைச்சி உற்பத்தியை நோக்காக கொண்டு மட்டும்தான், முட்டைக்கு அல்ல. விளங்குதா? இறைச்சி உற்பத்தியை நோக்காக கொண்டு. அப்ப இறைச்சி உற்பத்தியை நோக்காக கொண்டு விசேடித்த முறையில் இனப்பெருக்கம் செய்து வளர்ப்பு செய்கின்ற கோழி இறைச்சி பிராய்லர் கோழி இறைச்சி. இப்படி எழுதலாம். இல்லைன்னா இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்ற 42 நாள் அல்லது அதிலும் குறைவான காலத்தில் பாத்தீங்கன்னா சந்தைக்கு அனுப்பப்படுகின்ற ஒரு கலப்பின வகை இறைச்சி கோழி தான் என்னது இந்த பிராய்லர் கோழி இறைச்சி. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. விசேடித்த முறையில் எஸ், வெரி குட், நல்ல ஒரு கேள்விடா. வெரி குட், வெரி குட். விசேடித்த முறையில் அதாம்மா, அதான் விசேடித்த முறை அப்படின்றது என்னதாம்மா, மாடர்னைஸ் டெக்னிக்ஸ் கொஞ்சம் இருக்கு, ஸ்பெஷல் டெக்னிக்ஸ். அப்படின்னா நீ நினைக்கிற மாதிரி பிராய்லர் கோழி இறைச்சின்றதுமா சும்மா சாதாரணமா அந்த நாட்டுக்கோழி வளர்க்குற மாதிரி அந்த மாதிரி சூழல் அலைய விட்டு அப்படி வளர்க்கறது இல்லை. பிராய்லர் கோழி இறைச்சின்றது உற்பத்தி செய்யறது மெயினாவே என்னது செறிவான முறையில. எப்படி கோழிகளை செறிவான முறையில அதுக்குன்னு அதுக்குன்னு பதப்படுத்தப்பட்ட தீனிகள் இருக்கு, தீவனம். அந்த தீவனத்தை கொடுத்து, சரியா, ஸ்பெஷலான ஸ்டெராய்ட்ஸ் இருக்கு, விளங்குதா, ஸ்பெஷலான ஸ்டெராய்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் பிராய்லர் கோழிக்கு அடிச்சு தான் எடுக்கப்படுறது பிராய்லர் கோழி இறைச்சி. அதுதான் கூடுதலா பிரெக்னென்ட் லேடிஸ் பிராய்லர் கோழி இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விளங்குதா? ஏன்னா அந்த பிராய்லர் கோழி இறைச்சி நீ எந்த பிராய்லர் பண்ணையில வளர்க்குற எந்த பிராய்லர் கோழி இறைச்சியா இருந்தாலுமா அதுக்கு ஸ்டெராய்ட்ஸ் அடிப்பாங்க. அது என்ன சார் ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாமா, அது என்ன நடக்கும் தெரியுமா? ஸ்டெராய்ட்ஸ்ன்றது உடல் நிறைய கூட்டுமா. விளங்குதா? உடல் நிறைய கூட்டும். விளங்குதா? இது கூடுதலா பாத்தீங்கன்னா இறைச்சியை விட கூடுதலா அடிக்கிறது யாருக்கு தெரியுமா? பன்றி இருக்கு தானே, பன்றி, ஸ்வைன்னு சொல்லுவோம். பாக் மீட் கேள்விப்பட்டிருந்தேன், பன்றி தெரியாம இருக்காது உங்களை, அஹ்ராம். ஓகே. ஸோ அப்ப அந்த பன்றி இறைச்சிக்கு தான் கூடவா ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன, அதோட உடல் நிறைய அதிகரிக்கிறது. இந்த மாதிரி விசேடித்த முறையில இனப்பெருக்கம் செய்து வளர்ப்பு செய்கின்ற கோழி இறைச்சி தான் பிராய்லர் கோழி இறைச்சி. அப்ப ஒரு தரமான பிராய்லர் கோழி இறைச்சி இந்த தயாரிப்பின் படிமுறைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதலாவது படிமுறை என்னது உனக்கே தெரியும். கொல்லப்படுவதற்கு 8 to 24 மணித்தியாலத்துக்கு முன்னரே உணவு வழங்குவதை நிறுத்துதல் வேண்டும். எதற்காக சொல்லு? இதுல முக்கியத்துவம் இல்லாம நீ சொல்லு, நான் சொல்லி கொடுத்ததை சொல்லு. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? கொல்லப்பட 8 to 24 மணித்தியாலத்துக்கு உணவு வழங்குறது நிறுத்தணும் அந்த கோழிக்கு. காரணம் சொல்லு. கண்டப்பை வெறுமை இறைப்பையை வெறுமையாக்க. பெஸ்ட் உணவு கால்வாயை வெறுமைப்படுத்த. ஓகேயா? முதலாவது உருவை கால்வாயை வெறுமைப்படுத்த. சுத்தமான இறைச்சியை பெற்றுக்கொள்ள சுத்தமான இறைச்சினா அதாவது பதப்படுத்தலை இலகுவாக்குறதுக்காக. விளங்குதா? ஃபர்ஸ்ட் உணவு கால்வாயினை வெறுமைப்படுத்த, துணை தொற்றுதலை தவிர்ப்பதற்காக. துணை தொற்றுதலை தவிர்ப்பதற்காக இறைச்சிக்கு ஏற்படுற உணவு கால்வாயை வெறுமைப்படுத்த, துணை தொற்றுதல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக மற்றும் உணவு வீண்விரயமாவதை தவிர்ப்பதற்காக. இதுக்காக தான் நாங்க என்ன செய்வோம்? எஸ், இறைச்சி பதப்படுத்துவதை இலகுபடுத்துவதற்காக. இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இறைச்சியானது கொல்லப்படுவதற்கு 8 to 24 மணித்தியாலத்துக்கு முன்னரே உணவு வழங்குவதை நிறுத்துதல் வேண்டும். விளங்குதா? ஆனா இந்த இடத்துல அவன் கேட்டது என்னது? முக்கியத்துவத்தை. நீ உறவு கால்வாயை வெறுமைப்படுத்த அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டான், கேட்டது முக்கியத்துவத்தை மட்டும்தான். அப்ப அதுல முக்கியத்துவத்தை மட்டும்தான் நீ எழுதணும். எது முக்கியத்துவம்? இறைச்சி பதப்படுத்துவதை இலகுபடுத்துவதற்காகவும் இறைச்சிக்கு ஏற்படும் துணை தொற்றுதல் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் உணவு வீண்வரையமாவதை தவிர்ப்பதற்காகவும் தான் 8 to 24 மணித்தியாலத்துக்கு முன்னரே உணவு வழங்குறதை நாங்க நிறுத்துறோம். அப்ப உனக்கே தெரியும், அந்த 8 to 24 மணித்தியாலத்துல உணவு வழங்குறதை நிறுத்திட்டோம்னா அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில கோழிகளுக்கு என்ன வழங்குவோம்? கோழிகளுக்கு என்ன வழங்கும்? குளுக்கோஸ் கலக்கப்பட்ட நீர். எதுக்காக அது வழங்குறோம் குளுக்கோஸ் கலக்கப்பட்ட நீர் அந்த டைம்ல? சக்தி வழங்குறதுக்கு எஸ், அதுக்கு தேவையான சக்தியை வழங்கி களைப்பை நீக்கிறதுக்காக. சக்தியை வழங்கி களைப்பை நீக்கிறதுக்காக. அப்ப அது முதலாவது பாயிண்ட். அடுத்தது இது ஆர்டர் எழுதணும், அது மறந்துடாது, ஆர்டர்ல எழுதணும். 8 to 24 மணித்தியாலத்துக்கு முன்னரே உணவு வழங்குவதை நிறுத்திவிட்டு முறையாக கோழிகளை கையாளணும். அது என்ன முறையாக கோழிகளை கையாளணும்?
கோழிகளை கையாளும் போது காலில் பிடித்து தான் கையாளணும். ஓகேயா? அதுல இறகுகள், ஓகே, அதுல இறகுகளையோ தலையையோ பிடித்து கையாள்வது என்னத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த கோழிகள்ல திணறுதல், அதாவது கோழிகள்ல சக்தி இழப்பினை ஏற்படுத்தும். விளங்குதா? கோழிகள் திணறுச்சுன்னு வைங்களேன், கோழிகளோட நிறையும் குறைவடையும், கோழியோட தரமும் குறைவடையும். இறைச்சியிட விளங்குதா? இறைச்சியிட நிறையும் குறைவடையும், இறைச்சியிட தரமும் குறைவடையும். அதனால முறையாக கோழிகளை கையாளணும். அப்படின்னா காலில் பிடித்து கையாளணும். இது பாத்தீங்களா இருந்தா சக்தி இழப்பினையும் இயந்திர சேதத்தையும் என்ன செய்யும்? குறைக்கும். விளங்குதா? சக்தி இழப்பினையும் இயந்திர சேதத்தையும் குறைப்பதற்காக முறையாக நாங்க கோழிகளை கையாளல் வேண்டும். இது மறந்துடாது. சார் மூணா சொல்லுங்க. இயந்திர சேதத்தை என்ன சார்? இயந்திர சேதம் அப்படின்றது நீ முறையாக கோழிகளை கையாள நேரமா காலில் பிடிச்சுதான் கையாளணும். விளங்குதா? அதுல அந்த டைம்ல பத்தியா இருந்தா நாங்க சாதாரணமா ஏதாவது ஒரு இயந்திரங்கள்லயோ அந்த கோழிகளை போடும்போது அந்த கோழி திணறுமேம்மா. அந்த கோழி திணறும் போது பத்தியா இருந்தா இயந்திரங்கள் சேதங்களை உண்டாகும். இயந்திரங்கள் சேதத்துக்கு உண்டாகும். விளங்குதா? அந்த இயந்திர சேதத்தை குறைக்கிறதுக்காக தான் முறையாக கோழிகளை கையாளும் போது காலில் பிடித்து கையாளணும். அது கோழிகள் திணறுதலை பாத்தீங்களா இருந்தா கட்டுப்படுத்தும். விளங்குதா? கோழிகள் திணறுதலை கட்டுப்படுத்தும். விளங்குதா? சோ இது மறந்துடாதீங்க இன்னைக்கு. அடுத்தது ஓகே, அடுத்தது நான் சொல்லி கொடுத்த பிறகு உங்க டவுட்டை கேளுங்கம்மா. ஓகேயா? சோ இடையில இடையில கேட்கும் போது இதாகும் தானே. சோ ஃபுல்லா உங்களுக்கு சொல்லி கொடுத்த பிறகு உங்க டவுட்டை கேளுங்க. ஓகே சரி. மூணாவது, முறையாக கோழிகளை கொண்டு செல்லும். அப்போ உனக்கு தெரியும், முதலாவது கொள்வதற்கு 8 to 24 மணித்தியாலத்துக்கு முதவே உணவு வழங்குறதை நிறுத்தணும். அதுக்கு பிறகு முறையாக கோழிகளை கையாளணும். கையாண்ட கோழிகளை முறையாக கோழிகளை கொண்டு செல்லணும். விளங்குதா? முறையாக கோழிகளை கொண்டு செல்லல் அப்படின்னா கோழிகளுக்கு எந்தவித பௌதீக சேதங்கள், தகைப்பு, இறப்பு என்பவற்றை குறைக்கும் விதத்துல கொண்டு செல்லணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா உனக்கே சொல்லி கொடுத்த 2 விஷயம். கோழிகளை நீ கூடுல கொண்டு செல்லும் போது சரியா அனுமதிக்கப்பட்ட கோழிகளோட எண்ணிக்கையை உட்புகுத்தி கொண்டு செல். அப்படின்னா ஒரு கூட்டுல உனக்கு ஒரு 20 கோழி 15 கோழி தான் அடக்க முடியுமா இருந்தா அந்த கூட்டுல பத்தியா இருந்தா 15 கோழி தான் ஆக கூடியது நீ அடக்கணும். 15 விட கூடுதலாக 25 கோழி 30 கோழின்னு அடக்க போனியா இருந்தா கோழிகளுக்கு இடவசதி குறையும். உனக்கே தெரியும், கோழிகளை கொண்டு செல்லும் போது இந்த மாதிரி இடவசதியை குறைச்சு கொண்டு செல்லும் போது கோழிகள் என்ன செய்யும்? மெயினா என்ன செய்யும்? கனிபாலிசம். என்ன விஷயம்? தன்னின முன்னல். அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா அது என்ன செய்யும்? மற்ற கோழிகள் என்ன செய்யும்? கொத்த ஆரம்பிக்கும். விளங்குதா? இடவசதி பற்றாக்குறை காரணமா மற்ற கோழி என்ன செய்யும்? அதை கொத்தி 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 ஒவ்வொரு கோழிகளுக்கும் பாத்தீங்களா இருந்தா என்ன ஏற்படும்? காயங்கள் ஏற்பட சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு கூட்டுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 15 கோழி தான் அழகா கொண்டு செல்ல முடியுமா இருந்துச்சுன்னா அந்த 15 கோழி தான் கொண்டு செல்லணும். அதற்கு மேலதிகமா கோழிகளை உற்பத்தி கொண்டு செல்ல என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அதை எதை கூட்டும் அப்படின்னா பௌதீக சேதங்களையும், தகைப்பு, ஸ்ட்ரெஸ் மற்றும் இறப்பு, விளங்குதா? மோர்டாலிட்டி, ஓகே, இறப்பு வீதத்தை எல்லாத்தையும் கூட்டும். அப்ப கோழிகளை கொண்டு செல்லும் போது அதுலயும் முக்கியம் என்னது? காலை வேலை அல்லது மாலை வேலையில தான் கொண்டு செல்லணும். அது எதுக்காக? ஏன்னா அதிகாலை வேலையிலையும் மாலை வேலையிலையும் தான் ஒளிச்செறிவு குறைவு. ஒளிச்செறிவு குறைவான நேரத்துல கோழிகளை கொண்டு செல்லும் போது அதுக்கு என்ன ஏற்படுதலை குறைத்துக் கொள்ளலாம்? தகைப்பு ஏற்படுவதை குறைத்துக் கொள்ளலாம். அவ முதலாவது என்ன எழுதின பாயிண்ட்? முதலாவது பாயிண்ட் 8 to 24 மணித்தியாலத்துக்கு முதவே கொள்வதற்கு 8 to 24 மணித்தியாலத்துக்கு முத உணவு வழங்குறது நிறுத்துறது. 2வது முறையாக கோழிகளை கையாளுறது. 3வது முறையாக கோழிகளை கொண்டு செல்றது. எஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா கோழிகளை அசையாதவாறு கால் விலங்கிட, அது சொல்லுவாங்க ஷக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டகம்னு சொல்லுவாங்க. அதாவது கோழிகளை பாத்தீங்களா அறிஞ்சா மாச்சுக்கள்னு சொல்லுவாங்க, ஷக்கல்ஸ். அதாவது கோழிகளை அசையாதவாறு கால் விலங்கிடணும், ஷக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யும் தெரியுமா? கோழிகள் கொள்வதை இலகுபடுத்தும் மற்றும் தடுமாற்றத்தின் காரணமாக இறைச்சியின் தரத்தில் ஏற்படும் இழப்பை குறைப்பதற்கு. ஏன்னா கோழி திணறக்கூடாதுடாமா. கோழி திணறுச்சுன்னா அதன் இறைச்சின்ற நிறையும் பாதிக்கப்படும், இறைச்சின்ற தரமும் பாதிக்கப்படும். அப்ப ஒரு கோழிகளை அசையாதவாறு கால் விலங்கிடல் பாத்தீங்கன்னா தலைகீழா கால் விலங்கிட்டு இருப்பாங்க. தலைகீழா வச்சு கால் விலங்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னதுன்னா அந்த கோழிகள் கொள்வதை இலகுபடுத்துறதுக்காகவும் அதன் தடுமாற்றத்தின் காரணமாக இறைச்சியின் தரத்தில் ஏற்படும் இழப்பை குறைப்பதற்காகும். கூடுதலா பாரு, அந்த கோழியோட தோல் உரிக்கும் போது, நாட்டு கோழியோட தோல் உரிக்கும் போது பாரு, கோழியை பத்தியா இருந்தா தலைகீழ தான் தொங்க விடுவாங்க. காரணம் அதுதான். ஏன்னா அந்த கோழிகளை அசையாதவாறு கால் விலங்கிடணும். விளங்குதா? அப்பதான் கோழிகளை கொள்வதையும் இலகுபடுத்த முடியும், அதுல ஏற்பட்ட திணறுதலையும் தவிர்த்து கொள்ள முடியும். விளங்குதா? இது எதுக்காக சார் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டா இறைச்சின்ற தரத்தையும் இறைச்சின்ற நிறையையும் பாதுகாக்கிறதுக்காக. அடுத்தது கோழி கொள்வதற்கு முந்தைய சோதனை. கோழி கொள்வதற்கு முந்தைய சோதனைன்றது
ப்ரீமார்டம் டெஸ்ட். அது என்ன ப்ரீமார்டம் டெஸ்ட்னா, கோழிகளை கொல்றதுக்கு முத இறைச்சி உற்பத்தியின் போது நோயற்ற தரமான கோழிகளை மாத்திரம்தான் நாங்க கொல்லணும். எப்படி நோயற்ற தரமான கோழிகளை மாத்திரம்தான் நாங்க கொல்லணும். விளங்குதா? நோய் உள்ளதா இருக்கட்டும், காயங்கள் ஏற்பட்டு அதுல இன்ஃபெக்ஷன் ஆன கோழிகள் எல்லாம் கொல்லக்கூடாது. ஏன்னா அதை நாங்க இறைச்சிக்கு எடுக்க கூடாது. ஆனா அது நோய்வாய்ப்பட்ட கோழியா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு நாங்களா வெட்டி வெட்டி நாங்க தாக்க போறது இல்லையே, நாங்க வெட்டி சாப்பிட போறது இல்லை, நாங்க வெட்டப்பட்ட கோழிகளை தானே வாரோம். அதனால நிறைய கலப்படம் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஓகே, இப்ப இறைச்சி உற்பத்தியின் போது நோயற்ற தரமான கோழிகளை மாத்திரம்தான் நாங்க பயன்படுத்த வேண்டும். அடுத்தது கொல்ற முறை. கொல்ற முறை நேரம் உணர்வு நீக்கலும் கழுத்தை துண்டித்தல். உனக்கே தெரியும், இந்த உணர்வு நீக்கல்ன்றது எதுல செய்ய மாட்டோம்? ஹலால் முறையில செய்ய மாட்டோம். அப்ப ஹலால் முறை இன்றி இறைச்சியை பெற்றுக்கொள்வதற்காக கோழிகளை கொல்லும் சந்தர்ப்பத்தில் முதலில் மின் உபகரணம் ஒன்றின் மூலமாக பறவைகள் உணர்வு நீக்கப்படும். பறவைகள் உணர்வு நீக்கப்படும். சரியா? இந்த உணர்வு நீக்கப்பட்ட பிறகு கோழியின் இடதுபுற தாடைக்கு கீழாக சிறு வெட்டிட்டு குருதி முழுமையாக உடலில் இருந்து வெளியேறுவதற்கு இடமளிக்கப்படும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோழியோட இறைச்சியின் தரத்தை உயர்த்துறதுக்காக. அப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப ஹலால் முறைன்றது இறைச்சியின் தரம் கூட இல்லையா அப்படின்னு கேட்டா, இல்ல ரெண்டு விஷயம் இருக்குடாமா. இப்ப அது கூடுதலா முஸ்லிம் சாக்கள் உங்களுக்கே தெரியும். அதுல ஹலால் முறையா இல்லையானா நீங்களே உங்களுக்கே உங்களோட மார்க்கத்துல இருக்கு தானே, ஒரு இறைச்சி வகைகளை எதுவும் சாப்பிடுறதுக்கு முத உங்களுக்கு அது சந்தேகமா இருந்தா, இது ஹலாலா இல்லையான்னு சந்தேகமா இருந்தா நீ என்ன செய்யக்கூடாது? சந்தேகம் ஒண்ணு வந்துருச்சுன்னா சாப்பிடக்கூடாது. அப்படி என்னமோ இருக்கு தானே, நான் கேள்விப்பட்டிருக்கேன், சார் மார்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கே தெரியணும் என்ன விஷயம்னா, ஹலால் முறை நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, வர்த்தக ரீதியாக அவங்களோட மெயின் என்னது? வர்த்தக ரீதியா பார்க்கும்போது கோழியோட இறைச்சின்ற தரம் உயர்வாக இருக்கணும். அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கோழியோட உணர்வை நீக்கின பிறகு, உணர்வை நீக்கிட்டா கோழி திணறது தவிர்க்கப்படுமேமா. உணர்வை நீக்கிட்டா கோழிகள் பாத்தீங்கன்னா திணறது தவிர்க்கப்படும். விளங்குதா? அப்ப அந்த டைம்ல என்ன செய்வாங்க? பறவைகளோட உணர்வுகளை நீக்கி கோழியோட இடதுபுற தாடைக்கு கீழே சிறு வெட்டிட்டு குருதி முழுமையாக உடலில் இருந்து வெளியேறுவதற்கு இடமளிப்பாங்க. விளங்குதா? அப்ப கோழி இறைச்சின்ற தரத்தை என்ன செய்ய முடியும்? உயர்த்தி கொள்ள முடியும். இதுக்காக தான் அவங்க என்ன செய்யறாங்க? உணர்வு நீக்கலும் கழுத்தை துண்டித்தலும் செய்யறாங்க. இது கேள்வியா வந்திருக்கு. உணர்வு நீக்கலும் கழுத்தை துண்டித்தலும், உணவு நீக்கல்ன்ற விஷயம் எதுக்காக செய்யறாங்கன்னா, கோழியோட இறைச்சியின் தரத்தை உயர்த்துறதுக்காக. அடுத்தது கொதிநீரில் இடலும் இறகு நீக்கலும், ஸ்கேல்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதுல அந்த வெப்பநிலையும் நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கேல்டிங் மெத்தட்ன்றது என்னதுனாடாமா, உனக்கு தெரியணும், அந்த கோழிகளோட இறகு நீக்கிறதுன்றது கஷ்டமா. அந்த இறகு நீக்கிற நேரமா, இறகு நீக்கிறதுக்கு கட்டாயம் அதை என்ன செய்யணும்? அந்த உடல்ல உள்ள இறகுகளை என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, தளர்த்தணும். எப்படி? இறகுகளை தளர்த்தணும். இறகு நீக்கிறதுக்கு அந்த கோழிகள்ல உடல்ல உள்ள இறகுகளை தளர்த்தணும். அதுக்காகத்தான் கொதிநீரில் சரியா என்ன செய்வாங்க? கோழிகளை இடுவாங்க. அப்படி இடும்போது 51 தொடக்கம் 59 பாகை செல்சியஸ் வெப்பநிலை உள்ள நீர்ல 30 தொடக்கம் 120 செகண்ட் நேரத்திற்கு விட்டு விட்டு அமிழ்த்தி எடுப்பாங்க. இதன் மூலம் இறகுகளை அல்லது சிறகுகளை அகற்றுவது இலகுவாக்கப்படுவதோடு இறைச்சின்ற தரம் உயர்வடையும். அப்ப நீங்க இது கேள்வியை ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னன்னா ஸ்கெல்டிங் கொதிநீரில் இடல் இருக்கு தானே, கொதிநீரில் இடல் அல்லது சுடுநீரில் அமிழ்த்துதல் இருக்கு தெரியுமா? இது இறகுகளை நீக்கிறதுக்கு இல்ல, அந்த கோழியின் உடல்ல இருந்து இறகுகளை தளர்த்துறதுக்காக செய்யறதுதான் ஸ்கெல்டிங். நீ ஸ்கெல்டிங் செய்யாம இறகுகளை தளர்த்தும் போது என்ன நடக்கும்? இறகுகளை பிடிச்சி இழுத்து பிக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, என்ன நடக்கும்? அந்த இறகுகள் தோலோட பிஞ்சு வரும். விளங்குதா? தோலோட, கோழிட தோலோட பிஞ்சு வரும். அதனாலதான் கோழிட பத்தியா இருந்துச்சுன்னா இறகுகளை நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? கொதிநீரில் இட்டு, விளங்குதா, சுடுநீரில் அமைத்தி ஸ்கெல்டிங் செய்வாங்க. அதுக்கு பிறகுதான் இறகு நீக்கல் செய்வாங்க. உனக்கு தெரியும், இறகு நீக்கல் செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற பொறி என்ன பொறி? இறகு நீக்கிறதுக்கு பயன்படுத்துற பொறி என்ன பொறி? ம் அந்த வாயு இல்லடாமா, நான் கேட்ட கேள்விக்குதான் பதில். விளங்குதா? இறகு நீக்கலுக்கு பயன்படுத்துற பொறி கேட்டா இறகு நீக்கும் பொறி. இதே எஸ், இதே ஊசி இறகுகளை நீக்கிறதுக்குன்னு கேட்டா மட்டும்தான் நீ எதை சொல்லணும்? கேஸ் ஸ்டோவ். ஊசி இறகுகளை நீக்கிறதுக்குன்னு கேட்டாதான் நீ என்ன எழுதணும்? கேஸ் ஸ்டோவ் சொல்லணும். கேஸ் ஸ்டோவ்னா என்ன அர்த்தம்? வாயு சூட் அல்லது எஸ் கேஸ் ஸ்டோவ் வாயு சூட். இது எதுக்கு பயன்படுத்துறதுன்னா, பின் ஃபீதர். பின் ஃபீதர்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஊசி இறகுகள். அந்த ஊசி இறகுகளை அகற்றுறதுக்கு நாங்க பயன்படுத்துறது தான் வாயு சூட். இது மறந்துடாத இன்னைக்கு.
அப்ப இறகு நீக்கின பிறகு என்ன செய்வோம்? உடல்ல தேவையற்ற பகுதி எல்லாத்தையும் அகற்றிடுவோம். தேவையற்ற பகுதி என்னது? தலை மற்றும் கால், பித்தப்பை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அகற்றிட்டு இறைச்சின்ற தரத்தை அதிகரிச்சு கொள்ளலாம். அதுக்கு பிறகு தூய நீர்ல கழுவுவாங்க. எதுக்கு தூய நீர்ல கழுவுறாங்க தெரியுமா? இந்த டைம்ல எல்லா கழிவுப் பொருட்களுமே அகற்றப்படும். அதுக்கு பிறகுதான் மரணத்தின் பின் பரிசோதிப்பு. மரணத்தின் முன்னும் பரிசோதிப்பு செய்வாங்க, மரணத்தின் பின்னும் பரிசோதிப்பு செய்வாங்க. எதுக்கு மரணத்தின் முன் பரிசோதிப்பு? அதாவது கொள்வதற்கு முந்தைய பரிசோதனை. அந்த டைம்ல என்ன செய்வாங்க? நோயுற்ற தரமற்ற கோழிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தரமான நோய் இல்லாத கோழிகளை மட்டும்தான் இறைச்சிக்காக என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. மரணத்தின் பரிசோதிப்பும் அதே தான். நோயுற்ற அல்லது சேதமுற்ற இறைச்சி உடல்களை அகற்றிடுவாங்க மரணத்தின் பின் பரிசோதிப்பு. போஸ்ட்மார்ட்டம் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கடைசி என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் அகற்றின பிறகு குளிரேற்றல் மற்றும் ஆள் குளிரேற்றல் செய்வாங்க. ஓகேயா? எத்தனை பாகை செல்சியஸ்ல ஆள் குளிரேற்றல் செய்யறது? எத்தனை பாகை? மைனஸ் மைனஸ் -2.2 எஸ் -2.2 அந்த மாதிரில செய்வாங்க. ஓ அந்த மைனஸ் எஸ் ஓ -2.2 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் செய்வாங்க. ஓகே. ஸோ குளிரேற்றல் மற்றும் ஆள் குளிரேற்றல் செய்வாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைச்சியில நுண்ணங்கிகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தி இறைச்சியின் ஆயுட்காலத்தை நீடிக்கலாம். அப்ப எங்களுக்கு ஆர்டர் சொல்லுங்க பாப்போம். முதலிருந்து எங்களோட ஆர்டர் சொல்லுங்க. முதலிருந்து முதலாவதுல இருந்து ஆர்டர் சொல்லுங்க. யாராவது வரும்? கொள்ள முன்னர் 20 கோழிகளை கொள்வதற்கு ஓகே. முன்னர் முன் 8 தொடக்கம் 24 மணித்தியாலத்துக்கு உணவு ம் வழங்குவதை நிறுத்தணும். அடுத்தது முறையாக கோழிகளை கையாளுதல், அதாவது காலில் பிடித்து கையாளுதல். ஓகே. அடுத்தது கோழிகளை முறையாக கொண்டு செல்லுதல். ஓகே. அடுத்தது கோழிகளை அசையாதவாறு கால்களை விலங்கிடல். அடுத்தது கோழிகளை கொள்வதற்கு முன்னைய பரிசோதனை செய்தல். அதுக்கப்புறம் உணவு நீக்கலும் கழுத்தை துண்டித்தலும். சரி. அதுக்கப்புறம் பொது நீரில் இடல், அத்தோடு அதன் இறகுகளை நீக்கல். நீக்குதல். ஓகே. இறகுகள் எல்லாம் நீக்கின பிறகு அடுத்தது என்ன செய்வாங்க? உடலக உறுப்புகளை தேவையற்ற பகுதியெல்லாம் அகற்றிக்கொள்ளணும். எஸ் உடலக உறுப்புகளை நீக்கிறது. ஓகே. அடுத்தது தூய நீர்ல கழுவிக்கொள்ளணும். ஓகே. தூர் நீரில் கழுவின பிறகு அடுத்த சோதனை மரணத்தின் பின்னரான பரிசோதனை செய்தல். ஓகே. மரணத்தின் பின்னரான பரிசோதனை செஞ்ச பிறகு அடுத்தது என்ன செய்வாங்க? குளிரேற்றலும் மற்றும் ஆள் குளிரேற்றல். எஸ் குளிரேற்றலும் ஆள் குளிரேற்றலும் செஞ்சு பொதி செஞ்சு அனுப்புவாங்க. இப்போ உனக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயம்னு கேட்டா, பொதி செஞ்ச பிறகு ஓகே உனக்கு தெரிஞ்ச பிறகு பொதி செஞ்ச பிறகு விளங்குதா? பொதி செஞ்ச பிறகு என்ன செய்வாங்க? களஞ்சியப்படுத்துவாங்க. களஞ்சியப்படுத்தும் போது அவங்க கூடுதலா செய்யற என்ன முறையில களஞ்சியப்படுத்துவாங்க? என்ன குளிரேற்றல் முறை? எஸ் ஆள் குளிரேற்றல் முறை. இல்லாட்டி எஸ் இன்னொரு குளிரேற்றல் முறை இருக்கு. அதுக்கு பேர் சொல்லுவாங்க ஊதை குளிரேற்றல், பிளாஸ்ட் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்ட் ஃப்ரீசிங், ஊதை குளிரேற்றல், பிளாஸ்ட் ஃப்ரீசிங். ஓகே. பிளாஸ்ட் ஃப்ரீசிங். ஓகேயா? பிளாஸ்ட் ஃப்ரீசிங். ஓகேயா? இது செய்வாங்க ஊதை குளிரேற்றல்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இது கூடுதலா செய்வாங்க. ஓகேயா? ஓகே. ஊதை குளிரேற்றல் நோட் பண்ணி வச்சுக்கோ. ஊதை குளிரேற்றல் செய்வாங்க களஞ்சியப்படுத்தின பிறகு. விளங்குதா? களஞ்சியப்படுத்துற நேரம் விளங்குதா? இப்ப நீங்க படிக்கிற இந்த குளிரேற்றல் இப்ப மரணத்தின் பின் பரிசோதனைக்கு பிறகு பாத்தீங்கன்னா செய்யறது. இந்த 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 மாதிரி குளிரேற்றல் செஞ்ச பிறகு பொதி செய்வாங்க. பொதி செஞ்ச பிறகு இன்னொரு குளிரேற்றல் செய்வாங்க. அந்த குளிரேற்றல் தான் என்னது? ஊதை குளிரேற்றல் அல்லது ஆள் குளிரேற்றல் கூட எழுதலாம். அல்லது ஆள் குளிரூட்டல் அல்லது ஆள் குளிரேற்றல் கூட எழுதலாம். இது எதுக்காக செய்யறதுன்னா இறைச்சியின் ஆயுட்காலத்தை அதிகரிப்பதுக்காக. ஏன்? இறைச்சியை தாக்கக்கூடிய நுண்ணங்கிகள் இருக்கு தெரியுமா? கிளஸ்ட்ரீடியம் அந்த மாதிரி நுண்ணங்கிகள் இருக்கு. அந்த நுண்ணங்கிகளை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி இறைச்சியின் ஆயுட்காலத்தை நீடிக்கிறதுக்காக. இது என்னைக்குமே மறந்துடாது. இல்லைங்கதா? அப்ப எக்ஸாம்ல கேட்டா உனக்கு எழுத தெரிஞ்சு இருக்கணும். சரிதானே? ஓகே. சரி. சொல்லு. சார் மிகை குளிரூட்டலும் ஊதை குளிரூட்டலும் ஒண்ணா சார்? மிகை குளிரூட்டலும் ஊதை குளிரூட்டலும் இது ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னதுன்னு கேட்டியா இருந்துச்சுன்னா, அந்த ஊதை குளிரேற்றல்ன்றது பாத்தீங்கன்னா மிகை குளிரேற்றல் ஒரு வகை. அதாவது ஆள் குளிரூட்டல் ஒரு வகை. அது நீ படிச்சிருப்ப தானடாமா, துரித குளிரூட்டல், மெதுவான குளிரூட்டல்னு போய் சொல்லி. ஆள் குளிரூட்டல் 2 வகை இருக்கு தெரியுமா? துரித குளிரூட்டல், மெதுவான குளிரூட்டல் இருக்கு தெரியுமா? இதுல இந்த ஊதை குளிரூட்டல் எதுக்குள்ள வரும்? துரித குளிரூட்டலா ஆள் சாரி மெதுவான குளிரூட்டலுக்குள்ளயா?
துரித குளிரூட்டல். துரித குளிரூட்டலுக்குள்ள வரும். விளங்குதா? சோ அதுதான் மெயின். விளங்குதா? சோ ஊதை குளிரூட்டல்ன்றது ஒரு வகையான ஆள் குளிரூட்டல் தான். ஆள் குளிரூட்டல்ல துரித குளிரூட்டல்னு சொல்றாங்க. அந்த துரித குளிரூட்டலுக்குள்ள வர்றதுதான் ஊதை குளிரூட்டல். இது மறந்துடாதே இன்னைக்கு. சரி, அடுத்தது 4 சக்கர இழுவை பொறியில் காணப்படுகின்ற வலு பயப்புக்கள். இது ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, 3 விஷயம் இருக்கு. அதுல மெயின் 2 தான். ஓகேயா? என்னென்ன வலு பயப்புக்கள்? 4 சக்கர இழுவை பொறியில காணப்படுற வலு பயப்புக்கள் லாஸ்டா பார்த்தோம் நம்ம. என்னது? என்ன பார்த்தோம் லாஸ்டா? மும்மை புள்ளி இணைப்பு. என்னது? முதலாவது மும்மை புள்ளி இணைப்பு. ஓகேயா? 3 பாயிண்ட் லிங்கேஜ்னு சொல்லுவாங்க. மும்மை புள்ளி இணைப்பு அல்லது 3 சந்தி இணைப்பு. இன்னொன்னு என்னது? வலு வலு வெளிவழங்கி. எஸ், வலு பெருதண்டு அல்லது வலு வெளிவழங்கி தண்டு, பிடிஓ ஷாஃப்ட்னு சொல்லுவோம் தானே? ஓகேயா? அடுத்தது 3வது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பெருசா முக்கியம் இல்ல, ஆனா தெரிஞ்சிருக்கணும். என்ன தண்டு? இழுவை தண்டு. ஓகே, என்ன தண்டு? இழுவை தண்டு அல்லது இன்னொரு பேர் இருக்கு அதுக்கு. என்ன தண்டு? இணைப்பு தண்டு. என்ன தண்டு? இணைப்பு தண்டு. இழுவை தண்டு அல்லது இணைப்பு தண்டு. ஓகேயா? சரி, இது 3மே உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதுல முக்கியம் இது 2 தான். ஓகேயா? இது 2 முக்கியம். ஓகே, அப்ப கேள்வியை பாரு. 4 சக்கர இழுவை பொறியில காணப்படுகின்ற பல்வேறு வலு பயப்புகளை விவரிக்குங்க. வலு பயப்புன்னு என்ன அர்த்தம்? அவுட்புட். விளங்குதா? வெளியே தள்ளுறது. சோ வலு பயப்புகளை விவரிக்குங்கன்னு கேட்டா அதுதான். முதலாவது அறிமுகம் என்னன்னா, 4 சக்கர இழுவை பொறியிட வலு பயப்பு என்பது என்னன்னு எழுதணும். வலு பயப்புன்னா என்ன தெரியுமாமா? விவசாய இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை தொழிற்பட செய்வதற்கும் டிராக்டர்ல உற்பத்தியான சக்தியை பெற்றுக்கொள்ளும் வெவ்வேறு முறைகள் தான் என்னது? இந்த வலு பயப்புகள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 4 சக்கர இழுவை பொறியிட என்ஜின்ல இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட சக்தியை பாத்தீங்களா இருந்துச்சுன்னா வச்சுக்கொண்டு விவசாய இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை தொழிற்பட செய்யறதுக்கு தேவையான அந்த சக்தியை கடத்துற செயற்பாடு தான் வலு பயப்புன்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது மும்மை புள்ளி இணைப்பு. இது கூடுதலா எங்க இருக்கும்னா 4 சக்கர டிராக்டர்ல பெரும்பாலான கலப்பைகள் மற்றும் உபகரணங்களை இழுத்து செல்வதற்கு இந்த மும்மை புள்ளி இணைப்பு பயன்படுத்தப்படும். இதுல 4 சக்கர டிராக்டர்ல பெரும்பாலான கலப்பைகள் மற்றும் உபகரணங்களை இழுத்து செல்வதற்கு இந்த மும்மை புள்ளி இணைப்பு பயன்படுத்தப்படும். இதுல உனக்கு தெரிஞ்சிருக்கணும், 2 கீழான பக்க இணைப்புகளும் ஒரு மேலான இணைப்பும் காணப்படும். இது ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன் தானே உனக்கு. 2 கீழான பக்க இணைப்புகளும் என்னென்ன இணைப்புகள்? வலது பக்க இணைப்பு, இடது பக்க இணைப்பு. ஒரு மேலான இணைப்புன்றது டாப் லிங்க் சொல்லி கொடுத்தேன். லெஃப்ட் லிங்க், ரைட் லிங்க், டாப் லிங்க். அப்ப உபகரணத்தை பொருத்தும் போது பாத்தீங்கன்னா மும்மை புள்ளி இணைப்புல முதலாவது எதை பொருத்துவாங்க? செப்பம் செய்ய முடியாத புயம் எது? லெஃப்ட், இடது பக்க இணைப்பு. அதுக்கப்புறம் என்னது? வலது பக்க இணைப்பு. கடைசியா தான் என்ன இணைப்பு? மேல் இணைப்பு. இது எப்ப? இந்த ஆர்டர் எப்ப? இணைக்கும் போது உபகரணங்களை பொருத்தும் போது அல்லது பூட்டும் போது. உபகரணத்துடன் இந்த மும்மை புள்ளி இணைப்பை பூட்டும் போது இடது இணைப்பு ஃபர்ஸ்ட், 2வது வலது இணைப்பு, அதுக்கப்புறம் மேல் இணைப்பு. கலட்டும் போது ரிவர்ஸ்ல எப்படி? ஃபர்ஸ்ட் மேல் இணைப்பு, 2வது வலது இணைப்பு, 3வது என்னது? இடது இணைப்பு. கலட்டும் போது எப்படி இணைக்கணும்? ஃபர்ஸ்ட் மேல் இணைப்பை தான் கலட்டணும், 2வது வலது இணைப்பை, 3வது கடைசியா தான் இடது இணைப்பை கலட்டணும். இந்த மும்மை புள்ளி மூலமாக செயற்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் வட்டத்தட்டு கலப்பை, வட்டத்தட்டு ஹரோ கலப்பை, முட்கலப்பை, சுழல் கலப்பை. உனக்கு தெரிஞ்சிருக்கணும், சுழல் கலப்பைன்றது பத்தியா இருந்தா மும்மை புள்ளி மூலமாகவும் இயக்கப்படும், அதே மாதிரி இன்னொரு விஷயம் மூலமா இயக்கப்படும். என்னது? வலு வெளிவழங்கி தண்டு மூலமா இயக்கப்படும். ஓகேயா? அடுத்தது வலு வெளிவழங்கி தண்டு. இது ஏற்கனவே நான் சொன்னேன் உனக்கு. அதாவது ஒரு டிராக்டரோட இன்ஜின்ல உள்ள வலுவானது சுழற்சி சக்தியினை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த வலு வெளிவழங்கி தண்டு. அப்படின்னா டிராக்டர்ல உற்பத்தி செய்யப்படுற வலுவை சரியா கலப்பைகளுக்கு கடத்துறதுக்கு பயன்படுத்துற தண்டு தான் இந்த வலு வெளிவழங்கி தண்டு. அப்படின்னா நீ மும்மை புள்ளி இணைப்புன்றது அப்படி இல்லடாமா. மும்மை புள்ளி இணைப்புன்றது என்ன தெரியுமா? டிராக்டர்ல நீரியல் தொகுதின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த நீரியல் தொகுதி மூலமாக செயற்படுத்தப்படுவதுதான் மும்மை புள்ளி இணைப்பு. மும்மை புள்ளி இணைப்பு செயற்படுத்துறதுக்கு டிராக்டர்ல உள்ள இன்ஜின் வலு தேவையில்லை. எங்களுக்கு சாரதி ஆசனத்தின் கீழே என்ன புறத்தில்? வலது புறமா இடது புறமா? சாரதி ஆசனத்தின் வலது புறத்து கீழே தாழ்வான மட்டத்தில் ஒரு நெம்பு இருக்கும். அந்த நெம்புகளை அசைப்பதன் மூலமாக மும்மை புள்ளி
இணைப்பை நாங்க என்ன செய்து கொள்ளலாம், அசைத்து கொள்ளலாம். இது நீரியல் தொகுதியில உனக்கு சொல்லி கொடுத்தேன். நான் டிராக்டரோட நீரியல் தொகுதியில உனக்கு சொல்லி கொடுத்தேன் மும்மை புள்ளி இணைப்பை பத்தி. ஆனா வலு வெளிவழங்கி தண்டு அப்படி இல்லை, பிடிஓ ஷாஃப்ட். இது எப்படி, டிராக்டர்ல இன்ஜின்ல உற்பத்தி செய்யப்படுற வலுவானது எதுக்கு கடத்தப்படுது, இந்த வலு வெளிவழங்கி தண்டுக்கு கடத்தப்படுது. இந்த வலு வெளிவழங்கி தண்டு என்ன செய்யும், அந்த வலுவை யாருக்கு கடத்தும், கலப்பைக்கு கடத்தும். அப்படி கலப்பைக்கு கடத்தும் போது கலப்பை அந்த வலுவை பெற்று என்ன செய்யும், சுழற்சி அடையும். அதுல உதாரணம் என்னது, சுழல் கலப்பை மற்றும் பம்பின்னு கொடுத்துருக்கு. நீங்க சுழல் கலப்பை எழுதினீங்கன்னா சரி, மெயினா சுழல் கலப்பை எழுதினீங்கன்னா சரி. அப்ப பிடிஓ ஷெஃப் மூலமா இயக்கப்படுற ஒரே ஒரு கலப்பை சுழல் கலப்பை மட்டும்தான். அடுத்தது ஓகே, அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இழுவை தண்டு. இது ஏற்கனவே நான் சொன்னேன், இழுவை தண்டுன்றது என்னதுன்னு கேட்டா இழுத்து கொண்டு செல்வதற்கான ஒரு உபகரணம் தான் இந்த இழுவை தண்டு. டிராஃப்ட் ஷாஃப்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, டிராஃப்ட் ஷாஃப்ட். ஓகேயா, அதாவது ஒரு உபகரணத்தை பொருத்தும் போது அந்த டிராக்டர்ட பின்புறத்தில் பாதுகாப்பாக உள்ளதா என்பதை அவதானித்து மெதுவாக சங்கிலியை பயன்படுத்தி டிராக்டருடன் பாதுகாப்பானதா என்பதை பரிசீலித்து இணைத்தல் வேண்டும். அதாவது நீ அந்த ஒரு கொழுக்கி மாதிரி நான் சொன்னேன் தானே உனக்கு, ஞாபகம் இருக்கா, இழுவை தண்டுல காட்டுறேன் தானே இழுவை தண்டு. ஆம் சார். எஸ், அதுல கொழுக்கி மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமா. அதுல இப்படி பொருத்தும் போது நீ ரொம்ப கவனமா இருக்கணும். டிராக்டரோட பின்புறத்துல அது பாதுகாப்பாக இருக்குமா, இல்லாட்டி டிராக்டர் ஓடும் போது பாத்தீங்கன்னா அதை கலண்டு தனியா போயிருமா, அந்த விஷயங்களை சரியா பார்த்த பிறகுதான் அதை பொருத்தணும். அப்ப அந்த இழுவைத்தண்டு பொருத்தப்படுற உபகரணம் என்ன பெட்டி சொல்லி கொடுத்துருக்கேன்னா என்ன சொன்னேன், என்னது இங்கிலீஷ்ல சொன்னேன், ட்ரெய்லர்னு சொல்லி சொன்னேன். தமிழ் என்ன சொன்னேன், தமிழ்ல ட்ரெய்லர்னா தொடரி தொடரி. தொடரி எஸ், தொடரின்னு சொன்னேன், தொடரி. ஓகேயா, இழுவை பெட்டின்னு கூட சொல்லுவாங்க. இழுவை பெட்டி பார்த்துருக்க தானே நம்ம, கூடுதல் அந்த மணல் இழுத்து செல்றதுக்கு பயன்படுத்துற ஒரு பெட்டிமா இருக்கும். கீழே 2 ரோதையோட பெட்டிமாய் ஒன்று இருக்கும் தானேம்மா, மணலெல்லாம் இழுத்து செல்ற நேரம் அதை தானேம்மா பயன்படுத்துவாங்க. அது 2 சக்கர ஆமா சார். டிராக்டரா இருக்கட்டும், 4 சக்கர டிராக்டரா இருக்கட்டும், அதுல பத்தியா இருந்துச்சுன்னா இந்த இதை தான் பயன்படுத்துவாங்க, இழுவை தண்டை தான். அந்த இழுவை தண்டு அந்த மணல் இழுத்து செல்ற இது மாதிரி இருக்கும், ஒரு பெருசா இருக்கும். நீ இதுல எல்லாம் பார்க்கலாம், என்னது அந்த திருவிழால எல்லாமே அதுல ஏறி தான் வருவீங்க, நின்றுகிட்டு வந்துட்டு இருப்பீங்க. டிராக்டர் முன்னுக்கு ஓடும், அந்த முன்னுக்கு டிராக்டருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கும், விளங்குதா, அதுல நின்றுகிட்டு எல்லாம் வருவீங்க தெரியுமா, அந்த இடம் தான். அதுக்கு பேர் தான் ட்ரெய்லர்னு சொல்லுவாங்க, இழுவை பெட்டி. அதுலதான் மணல் ஏற்றி செல்லதா இருக்கட்டும், சாமான ஏற்றி செல்லதா இருக்கட்டும், அதுக்கு பயன்படுத்தும். விளங்குதா, இப்ப இது உதாரணத்துக்கு நெல் மூட்டை எல்லாம் எடுத்து இழுத்து செல்லுவாங்க தெரியுமா, அதை எதுல வச்சு இழுத்து செல்லுவாங்க, இந்த இழுவை பெட்டியில வச்சுதான். விளங்குதா, சோ இது மறந்துடாதீங்க என்னைக்குமே. ஓகேயா, அப்ப இந்த தண்டுக்கு பேர் என்னது, இழுவை தண்டு. ஓகே, டிராஃப்ட் ஷாஃப்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப வலு பயப்புக்கள் அல்லது வலு இணைப்பு கூறுகள்னு சொல்லுவாங்க. வலு இணைப்பு கூறுகள் எத்தனை இருக்கு, எத்தனை இருக்கு வலு இணைப்பு கூறுகள், 3. 3 இருக்கு. ஓகே, 3 இருக்கு வலு இணைப்பு கூறுகள். என்னென்ன வலு இணைப்பு கூறுகள், உண்மை புள்ளி இணைப்பு, ம், வலுவழங்கி தண்டு, ம், இணைப்பு தண்டு. PTO shaft. ஓகே சரி, இவ்வளவுதான் விஷயம். ஓகே சரி. ஸோ அடுத்த கிளாஸோட பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்டா இந்த படிச்சதை பார்ப்போம். ஓகே, கருவாப்பட்ட சுருள்கள் இதாக்குறது, இது லாஸ்டா படிச்சோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 14ஆம் பாடத்தோட லாஸ்ட் செக்ஷன் இதுதான், கருவாப்பட்ட சுருள்கள் தயாரிப்பின் பிரதான படிமுறைகள் விளங்கப்படுத்தினேன் இது. ஓகே, தியரியில நான் என்ன செஞ்சேன், அதை விளங்கப்படுத்தினேன் உனக்கு. வேணா திருப்பியும் சொல்லித்தரேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, இதுக்கும் பார்த்துக்கோ. சரி, ஓகே. ஸோ அடுத்தது பத்தி அறிஞ்ச 8:10க்கு மாதிரி எங்களோட அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா, ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு பிரேக் ஒன்று எடுத்துட்டு வா. 8:10க்கு மாதிரி அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும், ஸ்ட்ரக்சர். ஓகே, தேங்க்யூ. சார் சொல்லு தம்பி. சார் அந்த 2024ஆம் ஆண்டு கொஸ்டின்ல MCQல 42வது கொஸ்டினுக்கு இருக்கா? ஓகேடா, இரு. எத்தனாவது கேள்விடா, 42வது கொஸ்டின் சார். 42ஆவதா? ஓ சார். ஓகே, விளக்குதா உனக்கு இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றது? இல்ல சார். ஓகே, கொஞ்சம் இரு. ஓகே, நிறுவனம் ஒன்றின் தொழில்சார் அனர்த்தங்கள் மற்றும் முழுமையான பாதுகாப்பு தரங்களையும் மேம்படுத்தும் சந்தர்ப்பங்கள் தொடர்பான தர நிர்ணயம் ஆனது. நிறுவனம் ஒன்றின் தொழில்சார் அனர்த்தங்கள் மற்றும் முழுமையான பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்தும் சந்தர்ப்பங்கள் தொடர்பான தர நிர்ணயமானது.
சரி, அதுல வந்து இது நோட்ல வந்து நோட்ல நான் 18,001 ஐஎஸ் ஐஎஸ் ஐஎஸ்ஓ இல்ல. மூணு விஷயம் கொடுத்துருக்கேன். ஐஎஸ்ஓ 9,000 உண்டு, ஐஎஸ்ஓ 14,001 உண்டு, அடுத்தது ஐஎஸ்ஓ 18,000 உண்டு. சார் 18,000 18,000 உண்டா? 18,001. 18,001 கொடுத்துருக்கேன் மூணு. ஆனா இது இதுடா தொழில்சார் அழுத்தங்கள் என்றாடா இது 45,000 உண்டு. இதோட சிலபஸ்ல இல்லையே. என்ன விட போட்டிருக்கு பாரு 42வதுக்கு. அதுக்கு 5வது விட தான் சார் போட்டிருக்காங்க. 5னா 45,000 உண்டு தானே? ஆமாங்க சார். ஆமா இதுடா நாங்க யூனிவர்சிட்டியில படிச்சனால சொன்னேன் நான். தொழில்சார் அனர்த்தம் மற்றும் பாதுகாப்பு தரங்கள் அதாவது சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுக்கறது ஐஎஸ்ஓ 45,000 உண்டு. இது உங்களோட சிலபஸ்ல சார் இடர் முகாமைத்துவம் அந்த படத்துல வராதா? இடர் முகாமைத்துவன்ற பாடம் தாண்டாமா 16ஆம் பாடத்துல டீச்சர்ஸ் கைடுல இருக்கா பாரு, கொடுத்துருக்காது. டீச்சர்ஸ் கைடுல கொடுக்காம ஒரு விஷயம் கேட்டானா தான் யோசிக்கணும். டீச்சர்ஸ் கைடுல இருக்கான்னு பாரு, அது அந்த விஷயம் கொடுத்துருக்கானா பாரு டீச்சர்ஸ் கைடுல 16ஆம் பாடத்துல 35,000 உண்டு. இது எனக்கு இது தெரியும் 45,000 உண்டு. அனர்த்தங்கள் சம்மந்தப்படுத்திய 45,000 உண்டு. ஓகேயா? ஆனா சூழல்ல அகச்சூழல் நிபந்தனைகள் எதாக்குறது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அது ஒரு தரம். அடுத்து புறச்சூழல் சம்மந்தப்படுத்தியது 14,000 உண்டு. ஸோ இருப்பா ஜஸ்ட் மினிட். இல்ல சார் குடிச்சு இல்ல சார். கொடுத்துல தானே சிலபஸ் 18,001 14,000 ம் வேற 1000 தான் இருக்குது. ம், இந்த 45,000 உண்டு. இது உங்களோட சிலபஸ்ல இல்ல 45,000 உண்டு. 18,000 உண்டு கொடுத்துருக்கு, 45,000 உண்டு கொடுக்கல தானே. 45,000 உண்டு. ஆமா ஐஎஸ்ஓ 45,000 உண்டு கொடுக்கல. 3 தான் கொடுத்துருக்கான். 9,000 14,000 18,000 உண்டு. இங்கேயோ ஒன்று எடுத்திருக்கானுங்க இதுல. போலீஸ் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் சார்ந்த தர நியமங்களை குறிப்பிடுது. ஓகே, ஸோ அதை நான் விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு, சரிதானே? ஸோ இதில் தர நியமங்கள் தனியாக விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு, சரியா? அந்த டைம்ல சரியா? ஓகே சார். ஓகே, 45,000 உண்டு, 14,000 உண்டு, 9,000 14,000 விளங்கப்படுத்துறேன். சரி, ஓகே. வேற சொல்லுங்க. Excuse me. இது இப்ப கோழி இது பத்தி பார்த்தோம் தானே, அதுல ஓ ஹலால் முறையில பைரக சிக்கன்ல இப்ப ஹலால் முறையிலன்னு சொல்லி வருதுதானே, அப்ப அதுக்கெல்லாம் உணர்வு நீக்காம அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்களா? எஸ், உணர்வு நீக்காம தான் மேற்கொள்றாங்க. ஏன்னா பைரஹா இறைச்சின்றது ஃபுல்லாவே ஹலால் முறை, விளங்குதா? பைரஹான்னு சில ஃபார்ம்ஸ் இருக்கு தானே, அவங்க எல்லாம் ஃபுல்லாவே ஹலால் முறை. 100% ஹலால். அவங்களோட 100% ஹலால்னா உணர்வு நீக்காம தான் வருவாங்க. உணர்வு நீக்காம இடதுபுற தாடை கீழே குறுக்கி வெட்டிட்டு தான் எடுக்கிறாங்க, விளங்குதா? ஸோ ஏன்னா அதுதானே விஷயம். அது சிலது இருக்குடாமா, ஹலால் இருக்கா ஹலால் இல்லையான்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க, விளங்குதா? 100% ஹலால் அப்படின்னா தான் அந்த இது என்னது உணர்வு நீக்காம என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இறைச்சியை எடுத்திருப்பாங்க. ஓகே, பைரஹா ஹலால் தான். ஏன்னா ஐஸ் கோழி நீ வாங்குறனாவே பைரஹா தான் கூடுதலா இதாக்குவாங்க. அடுத்தது இப்ப வருது கிறிஸ் ப்ரோன்னு ஒன்று வருது. கிறிஸ் ப்ரோன்னு ஒன்று வருது தெரியுமா? ஐஸ் கோழி, இப்ப நீ சொல்றது ஐஸ் கோழி தானே, பைரஹா எல்லாமே ஐஸ் கோழி தானே, ஃப்ரிட்ஜ் சரி. ஆழ்குளிரூட்டப்பட்ட கோழி தானே. அதுல கிறிஸ் ப்ரோன்னு வருது பாரு இப்ப. அது பைரஹா விட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா தரம் கூடன்னு சொல்றாங்க. கிறிஸ் ப்ரௌன்னு சொல்றது அது நல்ல ஒரு தரமான இப்போ. ஏன்னா எங்கட ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் வேலை செய்யறாங்க அங்க. 2021 படிச்ச புள்ள ஒன்று அங்க இது பண்ணுது. மாவநிலை ஸ்டூடெண்ட் ஒன்று தான் அங்க இன்டர்ன்ல இருக்கு. கிறிஸ் ப்ரௌன்னு சொல்லி கோழி இறைச்சி கடை, கடைனா கம்பெனி, கோழி இறைச்சி பதப்படுத்துற கம்பெனி. அது கொஞ்சம் தரம் கூடன்னு சொல்றாங்க. இப்போ நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ்ல பைரா நான் பாக்குறது குறைவு, கிறிஸ் ப்ரோ கூடுதலா பாக்குறேன். பைரா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. ஓகே, சரி, சரி, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, பார்ப்போம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
இந்த ஒன்றரை கிளாஸ் என்னண்டா 2022 2023 2024 இதை ஆன்சர் ஸ்கீம் கொஞ்சம் சென்ட் பண்ணிருமா சார்? நான் ஃபுல்லா ஆன்சர் ஸ்கீம் அப்ப அனுப்பி விடுறேன், சரிதானே? உங்க எல்லாருக்குமே அனுப்பி ஆ விடுறேன் ஃபுல்லாவே. அப்ப நீங்க பார்த்துக்கொள்ள முடியதா இருக்கு. ஃபுல்லா எல்லாத்துல ஸ்கீம் எல்லாத்தையும் அனுப்பி விடுறேன் நான். ஓகே, சரி. ஓகே சார். ஸோ யூனிட் 16 பாத்தீங்களா இருந்தா ரெக்கார்டிங் வீடியோ அனுப்பி விட்டேன், அதை ஒழுங்கா பாத்துக்கோங்க. யூனிட் 16 பாத்தீங்களா இருந்தா எல்லா தியரி கிளாஸ் ஆக்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ அனுப்பி விட்டேன். 3 வீடியோ என்னமோ தான் இருக்கு, அதை பாத்துருங்க இந்த மாதிரி. ஓகே ஓகே, யூனிட் 16ல நான் கேள்விகள் செய்வேன், அந்த டைம் பார்ப்போம். சரி, ஓகே, தேங்க்யூ.